சார் உங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு பேர் எடுக்க பாருங்க சார். விஜய்னா இது, விஜய் சார்னா இது, அஜித் சார்னா அவரு, ரஜினி சார்னா இப்படி, கமல் சார்னா சொந்த பேர் எடுக்க பாருங்க. எப்போ பார்த்தாலும் எதனா உடனே போய் அஞ்சலி மேலே அவங்க பெருமை பேசுறது. அவங்க எவ்வளோ எவ்வளோ சிறை தண்டனை எல்லாம் பெற்றுக்கிறாங்க தெரியுமா? அவங்க எப்படி அவங்க குடும்பத்தை காப்பாற்றி அவங்க வம்சாவளியில் வந்தவர் இன்னைக்கு மருத்துவர் வந்து எழிலன், டாக்டர் எழிலன். எழிலன் மீது எதனா ஊழல் குற்றச்சாட்டு இருக்கா? இல்லை காசு பணம் அடிச்சு பிடுங்கினாரு, கள்ளசாராயம், டாஸ்மாக் அது மாதிரி, இல்லை ரியல் எஸ்டேட் எதுனா பண்ணாரா? டாக்டரு. அதே மாதிரி டாக்டர் ஆர்காடு வீராசாமி எம்பி, கெட்ட பேர் கிடையாது. அதுவும் அந்த அந்த இடத்துலேருந்து வரவங்க தான். பட்டு இவர் அரசியலில் வந்த உடனே எவ்வளோ கெட்ட பேர் பாருங்க. யாருக்கு? விஜய் சாருக்கு. அவன் அஞ்சலி மேலோட இன்னொருத்தர் ஒரு ஒரு பேர வழியில் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் யாழினின்னு சொல்லிட்டு மாச சம்பளத்துக்கு வேலை பார்க்குறாரு. இந்த நாட்டில் சுதந்திர போராட்டத்துக்காகவோ இல்லை நாட்டு மக்கள் பிரச்சனைக்காக வாழ்ந்த அவங்க குடும்பத்தில் நிறைய பேர் சாதாரணமாக ஏதோ ஒரு மூலையில் இருக்கிறாங்க சார். நீங்கள் படத்தில் நடிச்ச ஒரே ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு எவ்வளோ முட்டு எவ்வளோ கதை அடிக்கிறீங்க நீங்கள். அண்ணாவோட குடும்பத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க? எதனா இந்த மாதிரி தான் உச்சம் கிச்சம் பேசிட்டு திரியிறாங்களா? அண்ணா இந்த சமுதாயத்துக்கு பங்களிப்பு கொடுக்கலையா? கக்கன் அவர்கள் குடும்பத்தில், காமராஜர் அவங்க குடும்பத்தில் வம்சாவளிகள் இருக்கதானே செய்கிறாங்க. யாரும் இப்படியெல்லாம் வந்து உச்சத்தை விட்டு வந்தார் ஆச்சா புச்சா ஊர் பெருமை பேசலையா? கஷ்டப்பட்டாங்க, நாட்டினுடைய வளர்ச்சியில் அரும்பாடுபட்டிருக்கிறாங்க. கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அந்த உழைப்பு தியாகம் நல்லுக்கண்ண அவங்க வீட்டில் இந்த வாரிசு சொந்தக்காரங்க எதனா ஒரு முகம் வந்ததா? அவ்வளோ பெரிய அரசியல் ஆளுமை. அப்போது இவர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காரு அவரை பற்றி தெரியுதுங்களா? உழைப்பு கம்மியாக பண்ணிவிட்டு வெறும் விளம்பரம், வதந்தி, வம்பு, வீண் சண்டை இதை வைத்து அவர் அரசியல் பண்ணி கொண்டு அதுதான் அங்கே சினிமா அந்த விஷயத்தை வச்சு ஓட வச்ச மாதிரி அரசியலையும் ஆட்சி நல்லா மக்கள் நிறைய ஓட்டு போடுவாங்க. சாரையாக வந்து ஓட்டு போடுவாங்க. அட்லீஸ்ட் நேரத்துக்கு ஒரு 100 கேண்டிடேட்டையாவது அனௌன்ஸ் பண்ணி அட்லீஸ்ட் அவங்களையாவது ஒர்க் பண்ண வச்சிருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி கூட எதுவுமே பண்ணல. லாஸ்ட் டைம் கேண்டிடேட்டை இது பண்ணும்போது ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸான அவங்க என்ன பண்ணிட முடியும் அவங்களால களத்தில்? அல்ல, அதுக்கு ஃபர்ஸ்ட் அவர் உழைக்கணும்ல. நீங்கள் கேட்ட மொத்த கேளுக்கு அவர் உழைக்க தயாராக இல்லை. இவ்வளோ உழைச்சா போதும். அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வேட்பாளர் அறிவிச்சிருந்தாருன்னா தேர்தலுக்கு முன்னாடி இவரு தான் போக மாட்டாரு. அவங்களாவது போய் வீடு வீடா போய் அக்கா நான் இது மாதிரிக்கா விஜய் அண்ணா நம்பி வந்திருக்கேங்க்கா, உங்களுக்கு கவுன்சிலர் சரியில்லை, எம்எல்ஏ சரியில்லை, போன வாட்டி வந்து திமுக போட்டீங்க, இந்த வாட்டி அதுக்கு முன்னாடி ரெட்டலைக்கு போட்டீங்க, இந்த வாட்டி எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. அந்த எளியவர்கள் வீடு வீடா போய் அவங்க மக்கள் கிட்ட பழகியாச்சும் ஓட்டு கேட்பாங்க இல்லையா? எல்லாமே சுயநலங்க. தாம் பெரிய ஆளுமைன்னு ஆளுமை ஆகிறது சரிங்க. எந்த ஒரு ஆளுமையுமே தாம் பெரிய ஆளுமைன்னு நினைக்காது. சண்டை போடுவாங்க. ஒன்று நீ இல்லைண்ணா அப்படின்றது வேற. ஜெயலலிதா கிட்ட போயிட்டு எதனா ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்குறீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு விஷயம் மூஞ்சிங்க, ஐ எம் நாட் சீக்கிங், ஐ எம் சாட் ஆஃப்டர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் வந்து கேட்டு பெற இடத்துல இருக்குல்ல, என்னோட தேவை வந்து மற்றவங்களுக்கு இருக்குது, நான் பார்த்து கொடுக்குறது தான் சீட்டுன்ற மாதிரி இருக்கும் அவங்களோட நிலைப்பாடு. அது வந்து ஒரு போல்டான ஒரு டெசிஷன். இப்போ கலைஞரை பொறுத்தவரையிலும் இது மாதிரி நிறைய கூட்டணி கணக்குகளை வந்து அப்படியே லெஃப்ட் கையிலே போட்டிருப்பார் கணக்கு. அங்கே 3 கொடுக்குறோம், இங்கே 2 கொடுக்குறோம், அதில் 4 கொடுக்குறோம், 4 3 2 5 8 8ல் 3 தோற்று போயிடுவான், 5ல் 3 இழுபறி, 2 ஜெயிச்சு வந்தால் இவன் அவன் ஆள், ஓகே கூட்டி கழிச்சுப்பார், கரெக்டாக வரும்னு சொல்லி சீட்டை ஒதுப்பார். எதிரில் இருக்கிறவங்க ஒன்றுமே பண்ண முடியாது. பார்க்குறது 8 மாதிரி இருக்கும், ஆனால் அந்த 8ல் 3 தோக்குறது உறுதி. அப்படி சீட்டு கொடுத்தா அது கலைஞர். கட்சியையும் காப்பாற்றணும், திமுகன்ற ஒரு கட்சியை கூட்டணியும் இன்டாக்டாக வச்சுக்கணும். கிட்டத்தட்ட ஸ்டாலின் அவர்கள் அதை பாதி செய்கிறார். கூட்டணி விவகாரத்தில் அந்த கட்சிக்கு நன்றாகவும் அவர்களுக்கு பிடிக்காத அந்த பட்டை நாமத்தையும் அழகாக மற்ற கட்சிகளுக்கு நீங்கள் ஒன்று ரிப்பீட் த மந்த்ரா, பாசிச பாஜக, மறுக்கா சொல்லுங்க, பாசிச பாஜக, அப்படியே கையெழுத்து போடுங்க, திருப்பி மறுக்கா சொல்லுங்க, நீங்கள் வாங்க பாசிச பாஜக ஒழிக்க சொல்லுங்க, கையெழுத்து போடுங்க, வெளில போய் சொல்லுங்க. இதே தான் அடுத்த 6 கட்சிக்கு இதான் டெம்ப்ளேட்டு. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ நாசமாக போயிடுவ அப்படின்னு நினச்சிங்களேன் ஒருவேளை, இல்லை நீ வந்து நல்லாவே இருக்க மாட்டே அப்படின்னு ஒரு சாபம் விட்றான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கட்சியை. இப்போ பாஜக தான் அந்த இடத்துல இருக்கேன், நான் ஆல்ரெடி அப்படி தான் இருக்கிறேன் தமிழ்நாட்டில், இதுக்கப்புறம் நான் எங்கேருந்து மோசமாக போகிறது. அவங்களோட நிலைப்பாடு அது வரும். 3 எம்எல்ஏ தான், 4 எம்எல்ஏ வச்சுக்கிறவங்களே இவ்வளோ எதுக்குறீங்க தமிழ்நாட்டில்? ஆனால் இந்த எலெக்ஷனும் இப்போ ஆன்டி பிஜேபிங்கிற வேவ்ல தான் போதா? அதான் இல்லை, ஆன்டி பிஜேபி வேவ் குறைஞ்சிருக்குங்க.
ஓகே. சரிங்க, காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய உண்மை பேசுபவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட நம்ம பேசிட்டு தான் இருக்கிறோம். அவங்க சொல்ற யதார்த்தமான உண்மை என்னன்னா, காங்கிரஸை விட பாரதிய ஜனதா கட்சி நீங்க வளர்ந்துருக்கு. ஓகே. அந்த உண்மையை அவங்க பேசுறாங்க. இப்போ செல்வ பெருந்தகை என்ன வேலை பார்த்தாரு? இப்போ உதாரணத்துக்கு காங்கிரஸில் ஒரு முக்கிய தலைவர் சமீபமாக சந்திச்சிருந்தேன். பேசும்போது நானும் ஃப்ராங்காக பேசுவேன், அவரும் ஃப்ராங்காக ஒரு சில விஷயங்கள் சொல்கிறார். அப்போ அவங்க கட்சிக்கு ஜோசியம் சொல்கிற ஒருத்தர் சொன்னாராம், சார் தமிழ்நாட்டில் வந்து வீன்ற வார்த்தையில் இருக்கிற தலைவருக்கு வந்து பெருசாகவே வராதுன்னு ரொம்ப நாள் முன்னாடி சொல்லியிருக்காரு. அதாவது தாவேக தலைவர் விஜய்லாம் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி. என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் பாருங்கள் சார், கோபால்சாமின்னு பேர் இருந்தவரெலாம் நல்லா இருந்தார், அப்புறம் வைகோன்னு மாற்றினார், அதோட இறங்கு முகம். அப்புறம் விஜயகாந்த் வந்தார், அதோட ஒன்றுமே ஸ்டார்டிங்கில் பெருசாக வரும், ஆனால் அது போக போக இறங்கு முகமாக போயிடும். அப்புறம் வாசன் வந்தார், ஒரு காலத்தில் வாசனை வந்து மக்கள் தளபதி, அடுத்து அவர் தான் காங்கிரஸையே பேரைக்கத்தி அப்படியே காப்பாற்றி மூப்பனாரை விடவும் காமராஜரை விடவும் எத்தனை போக போகிறாரு அப்படின்லாம் பேசப்பட்டது, சொல்லப்பட்டது. அப்புறம் கட்சியில் இன்றைக்கி வந்து ஐயா ஜி.கே. வாசன் நிலைமை என்ன, இப்போ அதோட வந்து விஜயை சேர்த்துக்கங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. வீணா அது ஸ்டார்டிங்கில் பயங்கரமாக இருக்கும். அப்போ பார்க்கும்போது எனக்கு இந்த ஜோசியத்தில் நம்பிக்கை இல்லை, பட் அது நகைச்சுவைக்காக அவர் சொன்னது யதார்த்தமாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம். அவர் சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் சரி, அப்போ முதல்ல நம்ம சொல்கிறது, ஆனால் இப்போ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மேபி அந்த ஜோசியக்காரர் சொன்னது கரெக்டாக இருக்குமோ. இப்போ இன்னொரு உதாரணம் பாருங்கள், இப்போ வாசன் அவர்கள் எடுத்து, இப்போ அதே இடத்துல ஒருவேளை வாரிசு அரசியல் தான் யார் இருந்திருந்தார்னா அந்த இடத்துல கட்சியை வந்து கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுது. ஒரு பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கு, ஒரு பொலிட்டிக்கல் அக்யூமெண்ட்டு, ஒரு புரிதல் இருக்கணுங்க அரசியல்வாதினா. அதாவது மேலேயே தான் இருந்துக்கிட்டு அரசியல் பண்ணுறதுன்றது வேற. இன்னொன்று மிடில் கிளாஸ் கட்சியாக காங்கிரஸை மாற்றணும். கார்த்தி சிதம்பரம் பேசக்கூடிய அந்த பேச்சு ஒரு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் விஷயங்களை ஒரு சிலது பேசி, அட்லீஸ்ட் திமுகவில் நடந்த ஒரு சில தவறான விஷயங்களை கூட்டணியில் தான் தைரியமாக சொல்லக்கூடிய ஒரு அரசியல்வாதி தான் கார்த்தி சிதம்பரம். ஆனால் இந்த சைடு செல்வ பெருந்தகை என்ன பண்ணிட்டாருன்னா, எந்த கட்சியினே மறந்துட்டு அவர் ஓவராக போய் போனதுனால, அப்போ இது எங்கே போய் நிற்கணும்னா கடைசியில் செல்வ பெருந்தகை எது சொன்னாலும் யாரும் கேட்கறது இல்லை. அது கடைசியில் கூட்டணியே பிரச்சனை ஆக்கி விடுச்சு. அப்போ அந்த பிரச்சனையை சரி செய்யறதுக்கு யார் போக வேண்டியதாக இருக்குது? ஐயா சிதம்பரம் போக வேண்டியதாக இருக்குது. அப்போது ஒரு ஒரு கட்சியில் ஒரு தலைமை இல்லை ஒரு ஆளுமை என்பது அந்த கட்சியை மேம்படுத்தணும். அதேமாதிரி அண்ணாமலை அவர்கள் நல்ல பிரச்சாரம் பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார், ரைட்டு. ரிசல்ட் எங்கன்னா இல்லை, கூட்டணியை ஒற்றி விட்டு பிஜேபியை. ஏன்னா ஒரு காலத்தில் 2026 அண்ணாமலை ஃபார் சிஎம்னு எப்போ சொல்கிறாங்க? 21 சொன்னாங்க. ஏன்னாப்பா 21 போயிடுச்சு, நடுவில் 24 வந்துச்சு போயிடுச்சு, அப்புறம் 2026 இல்லை. அப்போது அந்த அதீத பேச்சு இல்லை செயல்படாத தன்மை, இது எல்லாமே வந்து அரசியலுக்கு நல்லது இல்லை. அரசியலில் வந்துங்க ரொம்ப யதார்த்தம் ரொம்ப முக்கியம். எது சாத்தியம் எது சாத்தியம் இல்லை, மக்கள் எப்படி நினைப்பாங்க, மக்கள் என்ன சிந்திப்பாங்க, மக்கள் இதை ஏற்றுக்குருவாங்களா, மக்களுக்கு இந்த திட்டம் போய் சேருமா, மக்கள் இதில் கோவப்படுறாங்களா, அப்படி நீங்கள் மக்கள் அதுலேயே ஊர்னீங்கன்னா அந்த அரசியல். ஒரு அனுபவமான பொலிட்டீஷியன்ஸ் தான் அதில் தெளிவாக இருக்காங்க. அனுபவம் ஒன்றும் இல்லைங்க, யதார்த்தம் மனிதாபிமானம் இருக்கணும். ஓகே. ஃபஸ்ட்டு இப்போ மனிதாபிமானன்றது எப்போ வரும்னா மக்களோட பழகும் போது. இப்போது நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, உங்ககிட்ட பணம் நிறைய இருக்குது, வாங்கிட்டீங்க, ஒரு பொருளை நீங்கள் அப்படியே ஹோட்டலில் அப்படியே வச்சுட்டு வெளியில் வரீங்க, அங்கே பார்த்தா ஒரு குழந்தையும் ஒரு அம்மாவும் வந்து யாரோ ஏதோ கொடுத்துட்டு போகிறத ரோட்டில் வச்சு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னா, அதை பார்த்த உடனே நீங்கள் திடீர்னு ஹோட்டலில் போய்ட்டு நீங்கள் வச்சதை விட்டுருங்க, வேற ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா அது மனிதாபிமானம். அப்போ அந்த உணவுனுடைய தேவை உங்களுக்கு புரியுது. பணம்ன்றது ஸ்டேட்டஸு, பட் சமுதாயத்தினுடைய புரிதல் என்பது வேற. எம்ஜிஆருக்கு கடைசி காலகட்டத்தில் பணம் அதிகமாக இருந்தது, அதனால் அவர் ஸ்டேட்டஸ் மாறிச்சு, ஆனால் மக்கள் மீது இருந்த புரிதல் மாறல. ஐயா நல்லகண்ணு ஏழ்மையாக இருக்கணுன்றது அவருக்கு தானா ஆசைப்பட்டது. பணம் வந்து வராமலோ இல்லை அவர் சாதாரண ஒரு ஊழியராக இருந்து அவர் ஒரு தேசிய தலைவராகவோ இந்த தேசத்தின் ஒரு பொக்கிஷமாகவோ ஒரு சுதந்திர போராட்ட தியாகியாவோ மாறி ஸ்டேட்டஸ் மாறுது. ஆனால் அந்த அரசியல் புரிதல் இருக்கு இல்லையா, அது மாறலை. அப்போ அது வந்து அந்த அரசியல் புரிதலை வந்து மனிதாபிமானத்தை வச்சு சுற்றி நீங்கள் மாநில சுயாட்சி, பெண் விடுதலை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, விலைவாசி, கம்யூனிஸ்ட் சித்தாந்தம், தேசிய சித்தாந்தம், இளைஞர் நலன், இப்படியெல்லாம் சேர்த்து நீங்கள் அதை கட்டமைச்சிங்கன்னா அது உறுதியாக நீடிச்சு நிற்கும் அந்த கட்சி. அது எதுவுமே இல்லாமல் ஒரே ஒரு விஷயத்தையும் திருப்பி தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி திருப்பி பாசிச பாஜக அப்பா போப்பா போர் அடிக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பாஜக எதிர்ப்பு என்பது குறைந்து இருக்கிறது. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஓகே. பழைய மாதிரி மோடி வந்துட்டு இப்போ மோடி வந்து அவருக்கு ஓட்டு வாங்க போகிறாரு இல்லை, அதையும் பார்க்கணும்.
சார் ஃபைனல் கொஸ்டின் இப்போ ஆதவ் பேசும்போது என்ன சொல்றாருன்னா கரூர் விஷயத்துல எங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஏடிஎம்கேவும் பிஜேபியும் இப்போ நாங்கள் கூட்டணிக்கு வரலன்னொன்னா அதை வச்சு எங்களை அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ பிஜேபியும் ஏடிஎம்கேயும் இந்த கரூர் விஷயத்துல தப்பான ஸ்ட்ராட்டஜி எடுத்துட்டாங்களா விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி? சரி, பத்திரிகையாளர் மணி அண்ணா இருக்காரு, பத்திரிகையாளர் ஷாமன் இருக்காரு, நான் இருக்கிறேன், சாட்டை துரைமுருகன் இருக்கிறாரு, நக்கிரன் கோபால் அண்ணா இருக்கிறாரு. ஒரு எடுத்துக்காட்டுக்கு இதெல்லாம் சொல்கிறேன். இவங்கெல்லாம் வந்து நாங்களாம் என்ன அதை கட்சி நடத்துகிறோமா, இல்லை எங்கன்னா கூட்டணிக்கு போகிறோமா? நாங்கள் எதுக்கு விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணோம்? ஒவ்வொருத்தரோட நிலைப்பாடுகளோ இல்லை அவங்களோட அரசியல் புரிதலோ வேறு வேறையாக இருக்கும். பொதுவாக தானே சொன்னேன். இந்த பத்திரிகையாளர்னா எதுக்கு விஜயை திட்டினாங்க, இல்லை விஜய் மீது எதுக்கு விமர்சனம் வச்சாங்க? ஆட தெரியாமல் பேட் எடுத்துன்னு தூக்கின்னு வந்துட்டு தப்பாக சுற்றிக்கின்னு அவன் பால் சரியாக போடல, இவருக்கு ஃபீல்டிங் சரியாக பண்ணல, இந்த வேலையை தான் அவங்க பண்ணிட்டு. கேள்வி என்ன, உங்களுக்கு ஆட தெரியுமா? ஆட தெரியாது. சரி, கூட வரலன்றதுனால விமர்சனமா? சரி, கரூருக்கு யாரு எடப்பாடி பழனிசாமி பஸ் எடுத்துன்னு உங்களை போக சொன்னாரு? இல்ல அந்த டைம்ல சப்போர்ட் பண்ணிட்டு இப்போ விமர்சனம் பண்ணும்போது அது யதார்த்தம். எதிரிக்கு எதிரி நண்பன்றது அடிப்படை அரசியல். தாவேக்கா பாதிப்புக்குள்ளாயிருக்கு, திமுக அந்த சைடில் இருக்கு. தாவேக்காக்கும் திமுகவுக்கும் பிரச்சனை. திமுகவை நான் ஆதரிக்க முடியாது, ஏன்னா எதிரியோட எதிரி எனக்கு நண்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த போர் யுத்தத்துலலாம் வந்து பண்ண மாட்டாங்க. படம்லாம் பார்த்ததுல நம்ம இல்லை கதைகள் படிச்சது இல்லையா? எதிரிக்கு எதிரி நண்பன். சரி, உன்னை அவன் தாக்குறான், நான் அந்த நேரத்தில் உனக்கு உதவி பண்ணேன்னு வந்தாப்புல. ஹலோ, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? இல்லைப்பா அடி வாங்கினருவோம், அதெல்லாம் நான் பார்த்துறேன். சரிப்பா, நன்றிப்பா, வாங்கிக்கோப்பா, போயிட்டு இந்த நீ 2 குண்டு வாங்கிக்கோ, போடு, முடிஞ்சது, அவ்வளோதானே. யதார்த்தம் தானே இது. மற்றபடி அதனால தான் இப்போ பாஜக பழி வாங்குது. சார், உங்கள் சேட்டை அப்படி 1.5 கோடி பணம் கட்டாமல் விட்டது நீங்கள், குடும்பத்தில் பிரச்சனையாகி கோர்ட்டு கேஸு போக குடும்பத்தை விட்டது நீங்கள், கரூருக்கு வண்டி எடுத்துன்னு போயிட்டு அந்த நெருக்கடியில் 20 மீட்டர் 30 மீட்ரு ஜனங்களை அப்படியே தக்காளி நசுக்கிற மாதிரி பஸ் எடுத்துன்னு போன யமதர்மராஜா வாகனம் உங்கள் வாகனம். அங்கே ட்ரோன் கேமரா வச்சு படம் எடுத்தீங்க, ஷூட்டிங் பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் நிறைய மறைச்சிருக்கீங்க, அதான் அந்த ஆதாரத்தெல்லாம் அழிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பெரிய பஞ்சாயத்து வந்துக்கிட்டு இருக்குது. அதை பண்ணது நீங்கள். இவ்வளோ பஞ்சாயத்து நடிக்கும்போது மஞ்சள் நீராட்டு விழா, புப்புனித விழா, காது குத்து, இல்லை கலை நிகழ்ச்சி, கல்யாணம், இது அதுக்கப்புறமா வந்து இன்னொன்று என்னது, இப்போ நடுவில் ஒன்று போயிட்டு வந்தார், இது மாதிரிலாம் பண்ணுறீங்க. நீங்கள் எங்கே போனோம்? மக்கள் போராட்டம், விவசாயிகள் பிரச்சனை, நெசவாளர்கள் பிரச்சனை. சரி, புடவை கொடுக்குறேன்னு சொன்னீங்க இல்லையா பெண்களுக்கு, தாய்மாமன் சீரு அண்ணன் சீருகிட்ட. நெசவாளர் பிரச்சனையை ஒரு நாள் எங்கன்னா லென்த்தில் ஹேண்ட்லூம் வீவர்னா யார், நெசவாளரோட பிரச்சனை என்ன, தறியோட விலை எவ்வளோ, தங்க விலை ஏறினதால வெள்ளி விலை ஏறினதால சரியில் என்ன பிரச்சனை, சரி செய்கிறவங்க எங்கெங்கே இருக்கிறாங்க, கும்பகோணத்துலேயோ இல்லை ஆரணி, இதெல்லாம் நான் பட்டு காஞ்சிபுரம் ஆரணி கும்பகோணம் திருபுவனம், இந்த பெல்ட்டு உங்களுக்கு டெல்டாவில் ஒரு பெல்ட் இருக்குது, காஞ்சிபுரத்தில் ஒரு பெல்ட் இருக்குது, திருவண்ணாமலையில் ஒரு பெல்ட் இருக்குது. இந்த பெல்ட்டில் போயிட்டு நெசவாளர் பிரச்சனை பேசிட்டு நான் பட்டுப்புடவை கொடுப்பேன், நான் தான் உங்களுக்கு நெசவாளர் பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் பில் வந்து இன்னும் கொஞ்சம் குறையும், இல்லை தறிக்கு செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து உதவித்தொகை கொடுக்க போகிறேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை புரிஞ்சு நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா நீங்கள் சொன்னதும் சபாஷ். காப்பி வச்சு அவங்க சொன்னதை, அதிமுக சொன்னதை காப்பி வச்சுட்டு சொல்லிவிட்டு அப்புறம் திமுக 2000 ரூபாய்னா இவர் 2500ன்றது, அதுக்கப்புறம் தாலிக்கு தங்கணுன்னா இவரும் குழந்தைகளுக்கு மோதிரம்ன்றது, பூரா வந்து மற்றவங்களை பார்த்து காப்பி வச்சுட்டு அதை விளக்கம் கொடுக்காம அதில் ஒரு புரிதல் இல்லாமல் பண்ணால் பின்ன விமர்சனம் பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க? இப்போ இன்றைக்கி அதிமுக ஓட்டையும் தானே நீங்கள் எடுக்கணும்னு முயற்சி பண்ணுறீங்க, இன்றைக்கி திமுக ஓட்டையும் தானே நீங்கள் எடுக்க முயற்சி பண்ணுறீங்க, நாம் தமிழர் கட்சி ஓட்டையும் தானே எடுக்கணும்னு முயற்சி பண்ணுறீங்க. அப்போ அவங்களாம் விமர்சனம் பண்ணாமல் என்ன வீட்டில் கூப்பிட்டு பால் வச்சு கொடுப்பாங்களா உங்களுக்கு? வாங்க பூனை ப்ளீஸ் பாலை குடிச்சிட்டு போங்க மியாவும் மியாவுன்னு. அரசியலுங்க, இது போர். இது ஒன்று இந்த சைடு நில்லு, இப்போ 2 பேரும் அம்பு வீட்டுக்கு போகிறோம், 2 பேரும் கையெறி வேண்டு கூட 2 பேரும் துப்பாக்கி எடுத்து சுடுவோம், ஒன்று அங்கே நில்லு இல்லை இங்கே வா, இல்லையா 3வது ஒரு இடத்துல நிற்கிறியா, மாறி மாறி சுட்டுக்குவோம், யார் வேணா சாவாங்க, வலியது வெல்லும். அரபு நாட்டில் குண்டு விழுற மாதிரி விஜய்க்கும் அடி விழாதான். விஜய்க்கு வந்து ஸ்ட்ரைட்டாக அடிக்க மாட்டாங்க, சண்டை போட்டுனே இருப்பாங்க. அங்கே ஒரு 2 சுடு பாடுவாங்க, டிஎம்கே ஒரு 2 சுடும், அதிமுக ஒரு 2 சுடும், திடீர்னு பார்த்தா ஒரு கிரெனேட்டை தூக்கி அண்ணன் சீமான் போடுவார் டும்புன்னு. அதெல்லாம் நடக்கும். இல்லை ஆக்சுவலி எனக்கு அதான் கொஸ்டின், விஜயை வந்து சடனாக வந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அட்டாக் பண்ணியிருந்தாங்களா டிஎம்கே பிஜேபி? சடனாக இல்லைங்க, தேர்தல் நேரங்க, விஜய்க்கு தான் வந்து இது டைம் பாஸ். மற்றவங்க அதை சீரியஸாக சார் போருன்னு வரும்போது சண்டையில் கிழியாத சட்டை இருக்குது, விஜய் சட்டை ஒன்று கிழியாதாப்பா? எல்லாரும் சட்டை கிச்சு தானே தேர்தல் சந்தித்து வரோம், அவங்க அதுக்கு ப்ரிப்பேர் ஆகாமல் இருக்கிறதுனால தெரியாது. அவங்கள விமர்சனம் பண்ணாங்க, இல்லை அப்படியே உங்களுக்கு கிள்ளி முத்தாய் கொடுப்பாங்க.
ஏன்னா அவங்களாம் தாவேக்கா ஃபேன்ஸ் இல்லை, அதிமுக இருக்கிறவங்க. நீங்கள் என்னைக்கு எம்ஜிஆர் தான் நீங்கள் சொன்னீங்களோ அன்றைக்கே வந்து அவங்க வந்து பீரங்கி தூக்கி அடின்னு அடிச்சிடணும். பாதி அடித்த உடனே இல்லை நாங்கள் கூட்டணி பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி சமிக்கைகள்லாம் காட்டினீங்க. இதே வேலை தாக்குதல் பண்ணும்போது நாங்கள் வந்து பேசி கொண்டிருக்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார், அவங்க கூப்பிட்டாங்க இவங்க கூப்பிட்டாங்க, இப்படி டைம் வாங்கினே எஸ்கேப் ஆயாச்சு. இனிமேல்ட்டு நீ வரவே வேணான்ற அந்த முடிவுக்கு போயிட்டாங்க. அவங்க வந்து அவங்க கையில் இருக்கிற குண்டு இருக்குது இல்லையா, திமுகவுக்கு இவ்வளோ பாதிப்பு பண்ணணும், தாவேக்காக்கு இவ்வளோ பாதிப்பு பண்ணணும்னு அவங்களும் ஒரு எண்ணிக்கையை வச்சிருப்பாங்க. அந்த எண்ணிக்கை ரீதியாக வந்து அவங்க கண்டிப்பாக தாக்குதல் பண்ணுவாங்க. சார் இப்போ டிவிகேவை பற்றி பேச வேண்டியது இருக்கு. எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டா விஜயை நீங்கள் ஒவ்வொரு தெருலையும் பார்க்கலான்ட்டு ஆதவ் சவால் விட்டாரு. விட்டு ஒரு எலெக்ஷன் தேதி சொல்லி 6 நாளைக்கு மேலே ஆகுது, இன்னும் பார்க்க முடியல. அவங்களோட பாலிடிக்ஸ் எப்படி இருக்கும் வர நாட்களில்? இவ்வளோ நாள் நல்லா தான் அரசியல் பேசிட்டீங்க, அரசியல் கட்சிகளை பற்றி கேட்டீங்க. இப்போ அதை பற்றி கேட்கணும், அவரை பற்றி கேட்கணும், பேசணுன்றீங்க. இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறா, நம்ம ஓணும்ட்டு அவரை பற்றி பேசணுன்ற 5 மனம் போட்டின்னு வந்தால் எல்லா முனையில் இருக்கிறவங்கள பற்றி பேசி தானே ஆகணும். இப்போ நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் வந்து களத்துக்கு போயாச்சு, வேட்பாளர் போட்டாச்சு, அவங்க பிரச்சாரம் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அவங்க வேட்பாளரை அறிமுகப்படுத்திட்டு இருக்காங்க. அப்புறம் வேட்பாளர்களும் அந்தந்த ஊரில் போய் மக்கள் பிரச்சனை என்ன இருக்கோ அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ விஜய் சாரை பொறுத்தவரையிலும் அதற்குண்டான வேலைகள் ரொம்ப ஜுரூராக நடக்குது. எப்படின்னா, ஃபோட்டோ வீட்டுக்கு கூப்பிட்டு எடுத்துக்கிறாரு, அந்த கட் அவுட்டை வண்டியில் ஏற்றி பிரிண்ட் அவுட்டு போட்டு தொகுதியாக போய் அந்த கட் அவுட் வச்சிடும், விஜய் அவர்கள் ஆசி பெற்ற வேட்பாளர் அப்படி. இதில் என்ன ஒன்று புரியலன்னா, யார் கொடுத்த ஐடியான்னு தெரில, அரசியல் புரியலன்றதுக்கு தான் இதுதான் அவனை ஓடிட்டு இருக்குது 2 நாளாக. கட் அவுட்டு வச்சு அவங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க, கட் அவுட்டு வைப்பாங்க, அதிகமான கட் அவுட் வச்சா அந்த பாதி கட் அவுட் எடுத்துன்னு போயிடுவாங்க. அப்புறம் அந்த 100 மீட்டர் மார்க் ஒன்று போடுவாங்க, 200 மீட்டர் மார்க் போடுவாங்க, அதுக்குள்ளே பிரச்சாரம் வைக்கக்கூடாது பூத்து பக்கத்தில், அதில் பாதி கட் அவுட்டு போயிடும். அப்போது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 1000 செடி கொடுத்து இந்த செடியை போய் நட்டு வைங்க அப்படின்னா, புத்திசாலி என்ன பண்ணுவாங்கன்னா டிசம்பர் மாதத்தில் அதை வைப்பாங்க. ஏன்னா மழை காலம், பருவ காற்று, அந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் வரும்போது அந்த காலத்தில் மழை காலத்தில் வைக்கும்போது பிரச்சனை கிடையாது. காசு அடிக்கணும், கணக்கு காட்டணும், ஏமாற்றணுன்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மார்ச்சில் திரும்பி வைப்பாங்க செடியை. ஏன்னா மார்ச் 31க்குள்ளே அந்த கணக்கு முடிச்சு அதை வருவாய் கட்டி லெஜரில் எழுதி காசை வந்து ஸ்வாஹா. செடி வைக்கும்போது ஃபோட்டோ 2 நாளைக்கு தண்ணி ஊற்றுவாங்க, 1 வாரம் கழிச்சு செடி என்ன பண்ணுவோம் வெயிலில் காஞ்சி போய் ஜூன் ஜூலையில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே வெறும் அந்த இரும்பு தான் இருக்கும். ஜூலையில் இரும்பையும் வந்து யாருன்னா பிச்சுன்னு போயிடுவாங்க, இத்தனை போய் காயலாங்கடையில் போட்டுருவாங்க. இதுவும் திட்டம் தான். பேப்பரில் 1000 செடி வச்சாங்க, இதே இங்கே டிசம்பரில் 1000 வச்சதும் உண்மை, மார்ச்சில் 1000 செடி வச்சதும் உண்மை. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா சர்வைவல் ரொம்ப கம்மியாக இருக்கும், சொற்பெண்ணில். இது வந்து அட்லீஸ்ட் ஒரு 20% 30% செடி பழிச்சு மரமாக வாய்ப்பு இருக்குது. எதுக்கு இது ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு சொல்கிறேன்னா, இவர் இந்த மார்ச் மாதத்தில் செடி வைக்கிற மாதிரி மார்ச் மாதத்தில் இப்போ கட் அவுட் வைக்க போகிறார். இவர் முகத்தை முன்னாடியே காட்டிட்டு ஊராக போய் பிரச்சாரம் பண்ணியிருந்தா இந்த நேரம் சாமானியனாக மாறி இருப்பார். மக்களோட மக்களாக பழகி, நேற்று கடலூரில் பிரச்சாரம்பா, இன்றைக்கி புவனகிரி, நாளைக்கு திட்டக்குடி, அப்படியே விழுப்புரம் வராரு, விழுப்புரம்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு சேலம் வழியாக கள்ளக்குறிச்சி போய் சேலம் போகிறாரு பிரச்சாரம், நேற்று சேலம், நாளைக்கு ஈரோடு, ஒரு 2 நாள் அப்படி தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு இடத்துல பிரச்சாரம் பண்ணிகிட்டே இருந்தா செல்ஃபி எடுப்பாங்க. நேரில் வந்தார் அந்த வேட்பாளர் சொல்ல விஜய் அண்ணா வந்தார்ல, நம்ம ஊருக்கு பேசினார்ல, ஈரோடு பிரச்சனை பேசினாரு, சேலம் பிரச்சனை பேசினாரு. இப்போ இவரு போய் பண்ணுறது நிர்வாகிகள் சந்திப்பு மாவட்டமாக, அது வாக்காளர்கள் சந்திப்பு கிடையாது. நீங்கள் சந்திச்சாலும் சந்திக்கலனாலும் வீட்டில் அவங்க வீட்டில் ஒத்துக்கலனாலும் அவங்க உங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் உழைக்க தயாராக இல்லை. அப்போ எப்படி அவர் பிரச்சாரம் பண்ணுவார்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ட்விட்டர், ஃபேஸ்புக், சோஷியல் மீடியா, யூடியூபு, வாட்ஸ்அப்பு, வைபு, ரீல்ஸு, டிக்டாக் இதில் பண்ணுவார். அது பத்தாதுன்றதுனால இப்போ கட் அவுட்டு அரசியல். இவர் கூட அப்படி விஜய் சார் வந்து அதான் இப்போ படத்தில் விஜயோட பேனரோ விஜயோட ஃபோட்டோவோ போதும் அப்படிங்கிற மாதிரி எலெக்ஷனுக்கும் விஜயோட ஃபோட்டோ விஜயோட பேரே போதும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? அவங்க நினைக்கல, சார் முடிவு பண்ணிட்டார் வேட்பாளர் நிறைய பேரை முச்சு விடுறது. நீங்கள் கண்ணா பண்ணான்னு வண்டி ஓட்டினீங்கன்னா மற்றவங்கள இடிப்பீங்க, கட்சியில் நீங்களே எத்தனை போய் எங்கன்னா சொருவிக்குவீங்க, அதுதான் ஆக போய் பாவம். அந்த கட்சியில் வந்துட்டு இப்போ நிறைய பேர் வந்து 1 கோடி இருக்கா, 50 லட்சம் இருக்கா, 1.5 கோடி இருக்கான்னா அவங்க நண்பர்களோட பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து கஷ்டப்பட்ட காசு. யாருமே வந்து நிறைய பேர் வந்து அந்த கட்சியில் ஏழை பாழைகள், இப்போ அவங்களோட லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் சார். அவ்வளோ பெரிய பணத்துலலாம் வந்துட்டு இப்போது உதாரணத்துக்கு இப்போ இன்றைக்கி காலையிலேருந்து என்னோடய நண்பர்கள் நான் உட்படலாம் ஒரே பதட்டம். என்னன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் அட்வான்ஸ் கட்டி எடுத்துட்டோம் ஷேர்ஸை, அது இன்றைக்கி திங்கக்கிழமை ட்ரேடிங் முடியும் போது வரும். காலையில் ஏஞ்சோன்னா மார்க்கெட்டு பேய் ஓத
1500 1800 பாயிண்ட் சென்செக்ஸ் இறங்குது. அப்போ எங்களுக்கு மார்ஜின் கொடுத்தா பாருங்க, மார்ஜினோ இல்லை பிளெட்ஜி பண்ணாம பாருங்க, அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கால் ஃபார் கொடுத்துருவோம் 12 மணிக்கு. 12 மணிக்குள்ளே அந்த பாக்கி பணத்தை கட்டலைன்னா அந்த ஷேரெல்லாம் விற்றுருவாங்க. ஆல்ரெடி வாங்கி அது நஷ்டத்தில் இருக்குது. அதை விற்றாங்கன்னா இன்னும் நஷ்டமாகணும் போது காலையில் ஏஞ்சி போய் நகையை வைக்கிறது, கடனை வாங்குறது, கை மாற்ற வாங்குறது, தூக்கி அதை ஒரு 11:30 மணிக்குள்ளே அதை டிமேட் அக்கௌண்ட்டில் போட்டுடணும். எதுக்கு நான் அதை சொல்ல வரேன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் பணங்கள் பற்றி தெரிஞ்சவங்க அவங்களுமே ஒரு அசாதாரண சூழ்நிலை வரும்போது ஒரு பதட்டத்துக்கு உள்ளாவாங்க, ஒரு போர்னால. அப்போ பணம் என்பது எவ்வளவு பிரச்சனை, அந்த அழுத்தம், அது நிறைய பேர் இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் விழுந்துனா நிறைய பேர் சூசைட் பண்ணி செத்துக்கிறாங்கல்ல. ஏன்னா அந்த அந்த அடியை வந்து அந்த பணத்தினால வர அந்த அடி இருக்கு இல்லையா, இல்லை ஏமாற்றப்பட்டுட்டாங்க, இல்லை ஏமாந்துட்டாங்க, இல்லை வியாபாரத்தில் நஷ்டமாயிடுச்சுன்னா அதெல்லாம் தாங்க முடியாது. இந்த பணத்தோட தேவை சொல்கிறேன் நான். ஏன்னா கடன் வந்து ஒரு அளவுக்கு சமாளிக்க முடியும், ஒரு அளவுக்கு மீறி போய் சமாளிக்க முடியாது. அப்படி ஒரு கடன் சுமையை ஒரு கடனாளியா ஆயிடுவாங்க நம்ம தொண்டர்கள்ன்ற எண்ணம் எல்லளவும் இல்லை விஜய்க்கு. இல்லைன்னா ப்ளூ சட்டை போட்டுன்னு போய் நீங்களும் ப்ளூ சட்டை, இன்னொருத்தவங்களும் ப்ளூ சட்டை போட்டு நான் பாம்பேல இருக்கிறேன் அப்படின்னு போடுறாங்க. இப்போ ப்ளூ சட்டை மாறனால இதெல்லாம் விமர்சனம் பண்ண முடியாது. ஏன்னா அவர் பாவம் படத்தை பார்த்து விமர்சனம் பண்ணுறாங்க. இப்போ நம்ம போன்றவர்கள் இதையும் சேர்த்து தானே பார்ப்போம். இங்கே என்ன நடந்துனுக்குது, தொண்டர்கள் கடனாளி ஆவாங்க, உழைப்பு விரயமாகுது, ஒரு தேர்தல் வியூகம் என்பது இந்த கட்சியினுடைய எதிர்காலம், கட்சியை வந்துட்டு ஒரு ஒரு நிலையாக ஒரு ஒரு எடுத்துகிட்டு போகணுன்ற ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லை. நம்மளை நம்பி யாருமே கூட்டணிக்கு வரலையே, நம்ம யாருன்னு காட்டணும், உழைச்சி காட்டணும், வேர்வையை சிந்தணும், என்னமே இல்லையே. உங்களுக்கு மனசில் உறுத்தணும்ல, ஏடா இந்த விஜய இவ்வளோ யாருமே சட்டை பண்ணல, யாருமே சட்டை பண்ணல. ஆனால் அதை பேசாமல் ஐயா ஆதவன் என்ன பண்ணாரு, ஐயா பகர் அப்படியே மாத்துறாரு பிளேட்டை. எப்படி மாத்துறாரு, எங்க அண்ணனுக்கு கூப்பிட்டாங்கோ, கூப்பினாங்கோ, முதலமைச்சர்னாங்கோ, துணை முதல்வர்னாங்கோ, 90னாங்கோ, 95னாங்கோ, இப்படின்னு அந்த உண்மை வெளியில வராமல் இருக்கிறதுக்கு இந்த புரளியை அப்படியே விற்கிறது. ஏதாவது வதந்தி கிளப்பி அதுலயே கட்சி நடத்தி கட் அவுட் வண்டி இல்லை, வதந்தியும் கடைசி நேரம் வரலாம் பண்ணுவாங்க. கத்தியத்து குத்துனாங்கோ, செந்தில் பாலாஜி வந்து ஆள் விட்டு அமிச்சாரு, அதெல்லாம் அந்த மாதிரி அதெல்லாம் வதந்திகள் தானே. சரி, செந்தில் பாலாஜி ஆள் விட்டு அமிச்சார்ல, எங்க தரவுகள், எங்க ப்ரூஃப்? நாட் ஈவன் சிங்கிள் ப்ரூஃப். எந்த ப்ரூஃப்? ஒத்த ப்ரூஃப் இல்லை. பூரா ஷூட்டிங் எடுத்துட்டு பூரா பொய்யை பேசிட்டு இன்னைக்கு ஒவ்வொரு பத்திரிகையிலையும் போட்டு கிழி 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 கிழினா அம்பலப்பட்டு சொந்த கட்சிக்காரர்களை பேசுறதுக்கு வாய் இல்லாம கூனி குறுகி இருக்கிறாங்க. தான் உண்மை, இதான் யதார்த்தம். எந்த டிவி டிபேட்டுக்கும் போக முடியாம எந்த இது எப்படி போவீங்க? எதுல நீங்க முட்டு கொடுப்பீங்க? கொஞ்சம் அறிவு இருந்தா அதை பண்ண முடியாது. திமுக இருக்கிறவங்க வந்து முட்டு கொடுக்குறாங்க, அண்ணா திமுக இருக்கிறவங்க முட்டு கொடுக்குறாங்க. ஏன்னா பாதி பிரச்சனை பாதி சாதனை இல்லை, பாதி வந்து மக்களுக்கு போச்சு, பாதி வீட்டுக்கு போயிடுச்சு. ஏதோ ஒன்று இருக்குது இல்லை சொல்றதுக்குன்னு. இங்க என்ன இருக்குது சொல்றதுக்குன்னு? எம்ஜிஆர் அவர்கள் வந்துட்டு காரில் போகிறாரு. காரில் போகும்போது வந்து அந்த இடத்துல வந்து அந்த விவசாயிகள்லாம் இருக்கிறாங்க. அப்போ ரயில்வே ட்ராக்கில் வண்டி நிறுத்திடுறாங்க. காரில் இருக்கிறது எம்ஜிஆர்னு தெரிஞ்சோன்னா விவசாய நிலத்துலலாம் தகவல் போகுது, எம்ஜிஆர் கார் நிற்குது, எம்ஜிஆர் கார் நிற்குது. கிராமங்கள் 10 நிமிஷமாக ஏதோ உடனே மக்கள் எல்லாம் சாராசாரியாக புறப்பட்டு வந்துட்டு இந்த காரை சுற்றி பார்த்துட்டு கும்பிட்றாங்க. அவங்க பார்த்தவங்களெல்லாம் நீங்கள் போங்க அமுச்சு விட்றாங்க. அப்போது எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாரு எல்லாரையும் பார்த்துட்டு. நீங்கள் நல்லா இருந்தால் நாங்கள் நல்லா இருப்போம், எல்லாரும் பேசுறது. அப்புறம் எம்ஜிஆர் வாழ்க. காரில் போகும்போது கூட வந்தவங்ககிட்ட கார் உள்ள ஏறணும்னா எமோஷனல் ஆகிட்டு டல் ஆகிடும். இவர் சம்டைம் பப்ளிக்கை பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து டல் ஆகிடுவார். எப்படின்னா இந்த சந்தோஷம் அது இதெல்லாம் பார்ப்பார், ஆனந்த கண்ணீர் அது இதெல்லாம் அந்த இடத்துல காட்டிக்க மாட்டார். அது அவரோட பழகினவங்க சைதை துரைசாமி போன்றவர்கள் எழுதலை. அப்புறம் நம்ம விஐடி துணைவேந்தர் சான்சலர் விஸ்வநாதன் அவர்கள், அப்புறம் ஏசி சண்முகம், இவர் போன்றவர்கள் பேசினது புஸ்தகத்தில் வந்ததெல்லாம் வச்சு நான் இதை சொல்கிறேன். இமோஷனல் ஆகிடுவார், கண்ணு கலங்கும் ஒரு மாதிரி. வந்து கூட இருக்குன்னா நான் என்ன உடம்பு நல்லா மக்கள் வந்து என்ன நம்புகிறான், நான் நல்லா இருந்தால் அவன் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறான். நான் நல்லா தான் இருக்கிறேன், ஆனால் அவங்க நல்லா இல்லை, இப்போ எதனா செய்யணும். அது இந்த கேள்வி அடிக்கடி பேசுவார். ஒன்று. ரெண்டாவது, யாருமே முதலமைச்சர் வாழ்க சொல்ல பத்தியா, இது நல்லதுக்கு கேட்குறாரா இல்லை இவர் வந்து முதலமைச்சராக இவர் சரியாக செயல்படலையா, இது என்ன பதில் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு உதவியாளர் கூட இருக்கிறவங்கலாம் வந்து அமைச்சர்கள்லாம் முழிப்பாங்களாம். இப்போ சொல்வாராம், அவங்களுக்கு முதலமைச்சராக என்ன பிடிக்கல, எம்ஜிஆராக தான் பிடிக்குது, இது பதவி, இந்த பதவியை வச்சு அவங்க என்னை பார்க்கல, அவங்க வந்து அந்த பேரை வந்து களங்கமோ அதுக்கு எதுவும் பாதிப்பு வந்துடாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் முதலமைச்சராக ஆனதுக்கு பிறகு சொத்து இடம்லாம் எதுவுமே வாங்கலை. இப்போ இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க,
அத்தை வாங்கு இத்தை வாங்கு, அதை போடு இதை போடு, அமெரிக்காவில் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றாங்க, துபாயில் இருக்குதுன்றாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை எதுன்னு, ஆனால் கண்ணுக்கு கெட்டின வரலும் எம்ஜிஆருக்கு வந்து சொந்தமாக காலேஜோ, இன்ஜினியரிங் காலேஜு, டாக்டரு, மெடிக்கல், இது ரியல் எஸ்டேட்டு எம்ஜிஆர் பேரில் இன்றைக்கி கிடையாது. அதாவது எம்ஜிஆர் ட்ரஸ்ட்டுன்ற பேரில், எம்ஜிஆர் சொசைட்டின்ற பேரில் எம்ஜிஆரோட ஆதரவாளர்கள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தனக்குன்னு எம்ஜிஆருக்கு இல்லை, எம்ஜிஆரோட சொந்தக்காரங்க, எம்ஜிஆரோட ஒன்று விட்டு சித்தப்பா பிள்ளைங்க, கேரளாவில் இருந்தவங்க, இல்லை வேறு யாருன்னா ரத்த வழி சொந்தம், அவர் ஒன்றும் அனாதை கிடையாது, அவருக்கும் சொந்த பந்தம் இருக்குது, எல்லாம் இருக்கிறாங்க. எதுவுமே பண்ணிக்கலையே. இப்போ இதெல்லாம் வச்சுட்டு இவரும் நடிகர் தான், இவரும் அரசியல்வாதி தான், இவரும் விஜய் சாரும் தான். எனக்கு என்ன பிரச்சனைனா, இவர் ஆனவுனா எம்ஜிஆர்ன்ற யார் எம்ஜிஆர்? எதில் நீங்கள் எம்ஜிஆர்? எந்த குணத்தில், எந்த மக்கள் பிரச்சனை பேசினது, இல்லை மக்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? எம்ஜிஆர் எம்ஜிஆர் மாதிரியே ஒரு பாப்புலர் ஹீரோ அப்படிங்கிறதுனால கம்பேர் பண்ணிக்கிறாங்க. சரி, சிவாஜி பாப்புலர் ஹீரோ இல்லையா? அப்போது ரஜினி சார் பாப்புலர் ஹீரோ இல்லையா? கமல் ஹீரோ. பிஜேபி சைட்லேருந்து 40 சீட் வரை ப்ரெஷர் பண்ணுறதா சொன்னாங்க. ஆனால் ஏடிஎம்கே வந்து 30க்குள்ளே அவங்கள சுருக்கிடுவாங்க அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. இப்போ பிஜேபிக்கு 2 விஷயம் இருக்கும். ஒன்று, அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண சீட்டை கேட்குறது. இன்னொன்று, காங்கிரஸை விட அதிக சீட்டு வாங்கினா தான் 3வது பெரிய பார்ட்டி அந்த மாதிரியான விஷயத்த ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ சீட் ஷேரிங் அவங்க ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டாங்களா? ஸ்ட்ரக்சர் ரெடின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. பாஜகவில் ஒரு சிலர்கிட்ட கேட்கும்பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எவ்வளோ சீட்டுன்றது கிட்டத்தட்ட ஃபார்மலைஸ் ஆயிடுச்சு, சீட் ஐடென்டிஃபிகேஷனில் பிரச்சனை போயிட்டுருக்கு. இப்போ நாங்கள் ஒரு சீட்டை கேட்குறோம் ஆசைப்பட்டு, உதாரணத்துக்கு அதிமுக திருநெல்வேலி நம்ம வேணால் கூட போட்டி போடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. திருப்பரங்குன்றம் அவங்க வந்து கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. ஆனால் பிஜேபி அந்த சீட்ஸை கேட்குது. இப்போ நயனார் அவர்கள் சரி மேபி தொகுதி மாறினாலும் பரவாயில்ல, அது எப்படி இருக்கும்னு அந்த ஆப்ஷன்ஸ் திங்க் பண்ணுறாங்க. இப்போ டி நகர் அதே மாதிரி இன்னொரு சர்ச்சைக்குரிய ஒரு சீட்டு. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, அதே மாதிரி கோயம்புத்தூரில் ஒரு 3 சீட்டு கேட்குறாங்க. அப்போ 3 சீட்டு வந்து கோயம்புத்தூர் 10க்கு 10 அடிச்ச இடம் அந்த கூட்டணி. அப்போ ஆல்ரெடி வானதி சீனிவாசன் ஒன்று இருக்குது, மேபி இன்னும் ஒன்று கொடுக்குறதுனா அப்போது அண்ணாமலை அவர்கள் நிற்பாங்களா? கவுண்டம்பாளையம் சீட்டு கொடுக்குறாங்கன்னா அண்ணாமலை வேட்பாளராக நிற்பாரா? உங்கள் வேட்பாளர் யார்? சும்மா சீட்டை கொடுத்து நீங்கள் தோற்று போய் நீங்கள் தோக்குற இடத்துல திமுக ஜெயிச்சுன்னா அடி வந்து கூட்டணிக்கு அப்படின்ற மாதிரி இந்த பிரச்சனைகள்லாம் இன்னும் முடிவு பண்ணாமல் இருக்கு. நம்பர்ஸ்ல ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறீங்க. நம்பர்ஸ் ஓரளவுக்கு முடிச்சிட்டா மாதிரி சொல்கிறாங்க. அதாவது அதில் என்னன்னா, அதிமுகவுக்கு வந்து உதயசூரியனை விட ரெட்டலை அதிகமாக நிற்கணும், அதிமுகவோட எண்ணம் அது. காங்கிரஸுக்கும் பிஜேபி பார்க்கும்போது பிஜேபியோட என்னன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி காங்கிரஸை விட அதிகமாக ஒரு சீட்டு அவங்க வாங்கணும். அதிமுகவுக்கு என்னன்னா, பிஜேபிக்கு காங்கிரஸை விட ஒரு சீட்டு கம்மியாக கொடுத்தா எடப்பாடி பழனிசாமி முடிவு பண்ணிக்கிறாரு அப்படின்னு, நம்ம ஒரு ஆளுமை அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணோட்டம். இதுதான் இங்க காங்கிரஸ்க்கு அப்ப கூடுதல் சீட்டு கொடுத்தது ஏடிஎம்கேலயும் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கலாம். அதான் சொல்றேன், அங்க 16 சீட்டுக்கு பிரச்சனை, இங்க ஒரு 3-4 சீட்டுக்கு பிரச்சனை. போன வாட்டி 20 கொடுத்தாங்க, இந்த வாட்டி வந்து 20 போது என்ன பண்ணுவாங்க, ஒரு மேபி ஒரு 4 கூட 24ல ஓகே ரைட்டு, இல்ல 26 கொடுத்துட்டு ஏசி சண்முகமுக்கு ஒரு 2, பாரி வந்திருக்கு ஒரு 2 அப்படின்னா 2 4 போயிடுச்சா, மிச்சம் 22 பிஜேபிக்கு. அப்போ என்டிஏக்கு 26 தான். ஏன்னா இவங்க ஏசி சண்முகமும் சரி, ஐயா பாரி வந்தரும் சரி, சொந்த செல்வாக்கு இருக்கிறவர்கள் கணிசமான ஓட்டுகளை வாங்கக்கூடிய தன்மை, வின் பண்றதுக்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கும். அவங்க தாமரையில நிக்க தயாராயிட்டாங்க. அப்படியா? எல்லாரும் ஏதோ ஒண்ணு தாமரை நிக்கணும், இலையில நிக்கணும், இல்லைன்னா தோத்து போகணும். அதுதான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து நிறைய பேருக்கு ரெட்டலையா இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் தாமரையில் நிற்பாங்க. அதனால அந்த நம்பர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இது. பட் இப்போ காங்கிரஸ்க்கு 28 கொடுத்ததுனால அங்கேயும் பிரச்சனை. இப்போ காங்கிரஸ்க்கு 28 இல்லாமல் 25 போன வாட்டி மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா பிஜேபிக்கு ஒரு 26 கொடுத்து இல்லை 24 கொடுத்து இந்த நேரம் முடிஞ்சிருக்கும். இப்போ காங்கிரஸ் அதாவது அதை திருப்பி அந்த 4 பேர், கேசி வேணுகோபால், பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாக்கூர், கிரீஷ் சோடங்கர், இந்த 4 பேரால 4-5 கட்சிக்கு பிரச்சனை. அதனால ஆனால் இன்னொன்று, தாயுள்ளத்தோட அந்நியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து போய் கிரீஷ் சோடங்கர், மாணிக்கம் தாக்கூர்லாம் பார்த்து நன்றி சொல்லணும். இன்னைக்கு சுதீஷ் அவர்கள் எம்பி ஆயிருக்காருன்னா அதுக்கு காரணம் விதை யார் போட்டது? பிரவீன் சக்கரவர்த்தி போட்டது. என்னப்பா பப்பாளி செடி போடுவேன், தக்காளி செடி போடணும்னா கள்ளி செடியை போட்டு வச்சுக்கிறவா, அது முக்கியம் இல்லை, செடி முளைவதா அப்படின்ற மாதிரி தான். இல்லைப்பா இது வேலிக்காத்தான் செடிப்பா, தண்ணியெல்லாம் ஊஞ்சி ஒரு புண்ணியமும் இல்லை பண்ண, அதெல்லாம் எப்படி வளருது பாருங்க, அது அப்படிதாங்க வளரும், ஆனால் அதனால எந்த புண்ணியமும் இல்லை அப்படின்றது மாதிரி அது பொருள். அதுபடி இந்த கம்ப்ளீட்டாக இந்த பேலன்ஸ் மிஸ் ஆனதுக்கு காரணம் காங்கிரஸோட நடவடிக்கை. காங்கிரஸ் அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு காரணமாக இருந்தது உங்கள் விஜய். அவர் கட்சி ஆரம்பிச்சதுனால இவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு. கட்சி இல்லை, அம்மையார் ஜெயலலிதா இறக்காமல் இருந்திருந்தா இந்த பஞ்சாயத்தே கிடையாது. தாவே கட்சி தொடங்கி இருக்க மாட்டாங்க, ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகிருக்கும்,
அவர் பாட்டுன்னு அவர் வேலையை பார்த்துட்டு இருப்பாரு. அவரு போய் ரஜினி சாரை பலி சண்டை வலிச்சிருக்க மாட்டார். எதுவுமே நிறைய விஷயம் தவிர்க்கப்பட்டிருக்கும். ஜெயலலிதாவோட ஆயுசு கூடியிருந்தாங்க, நிறைய விஷயங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கும். சார் இன்னைக்கு பியூஷ் கோயல் சென்னை வந்திருக்காரு. ஸோ ஆல்ரெடி எடப்பாடி, டிடிவி, அன்புமணி எல்லாருமே டெல்லி போயிட்டு வந்துட்டாங்க. ஸோ இன்னைக்கு சீட் ஷேரிங் முடிஞ்சிருமா? அதோட பியூஷ் கோயலோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன இப்போ வந்தது? முடிச்சுதான் ஆகணும், வேற வழி இல்லைல்ல. நாள் வந்து டைம் பாம் மாதிரி போயிட்டு இருக்கு இல்லை. எல்லாருமே தாவேக தலைவர் விஜய் மாரி கட்சி நேரத்தில் பண்ண முடியுமா? இவங்கெல்லாம் அரசியல் கட்சி நடத்துறவங்க. திமுக தலைமையிலையும் சரி, அண்ணா திமுக தலைமையிலையும் சரி, அவங்களுக்கு இப்போ நம்ம பேசுகிற இந்த நேரத்தில் வந்து கையில் இருக்கிறது 48 மணி நேரம். இந்த 48 மணி நேரத்தில் 3 விஷயத்த பண்ணி ஆகணும். அவங்க மொதல் வந்து எந்தெந்த சீட்டு, எவ்வளோ எண்ணிக்கை, ரெண்டாவது எந்தெந்த சீட்டு, மூணாவது அந்த சொந்த கட்சி இருக்கும் இல்லையா, அதில் வேட்பாளர் வெளியீடு. அப்போ அடுத்த 48 மணி நேரம், அதுக்கு அடுத்த 24 மணி நேரம், அதுக்கப்புறம் வந்து தேர்தல் வாக்குறுதி. இது கரெக்டாக 48 48 48 48 முடிஞ்ச உடனே ரோட்டில் இருக்கணும், ஃபீல்டில் இறங்கி ஆகணும். இறங்கலாம் தோற்று போயிடுவீங்க. இதுக்கப்புறம் அதிகமாக உழைக்கிறவங்க யாரு, கம்மியாக உழைக்கிறவங்க, இந்த 2 பேருக்குள்ள தான் போட்டி. இது வந்து வலுவான கூட்டணி, இது ஆளுங்கட்சி, இது எதிர்கட்சி, இது டெல்லியிலேருந்து வந்த கட்சி, இது டான்ஸ் ஆடிங்கன்னே வைப்பு பண்ணுற கட்சி, அப்படிலாம் கிடையாது. அந்த அடுத்த ஒரு 30 நாள் இருக்குது பாருங்கள், இல்லை 25 நாள் இருக்கும். இது ரொம்ப குருஷியல். இந்த 30 நாளில் தான் 30% வாக்காளர்கள் ஒரு முடிவுக்கு வருவாங்க. அப்போ அதில் என்னெல்லாம் வரும் அப்படின்னா, அவங்க வந்து இப்போ தான் அரசியல் ஓகே, அவங்க பொதுமக்களை பொறுத்தவரை என்ன, அப்போ பொழுதுக்கும் இவங்க எதனா பண்ணிக்கிட்டு இருப்பாங்கப்பா, அரசியல்வாதிங்க அரசியல் பண்ணுப்பா, இதனால் எனக்கு என்ன வாழ்வாதார ரீதியாக அப்படின்னு நிறைய பேர் ஒதுங்கி இருப்பாங்க. அவங்களுக்கு கரண்ட்டு பில் இருக்கும், ஸ்கூல் ஃபீஸ் இருக்கும், அவங்களோட வாழ்க்கை இருக்கும், சிலிண்டரு கிடைக்கல, 60,000 பணம் எடுத்துன்னு போனால் புஷ்ஷுன்னு போயிடுறாங்க ஃபஸ்ட். அது மாதிரி இவ்வளோ நிறைய சிக்கல்கள், அழுத்தம் அதெல்லாம் இருக்கும். இதில் நடுவில் வெயில் தாக்கம் வேறு. இதெல்லாம் போயிட்டு அந்த தேர்தல் நெருங்கும் போது ஒரு 15% மக்கள் வந்து முடிவு பண்ணுவோம். லாஸ்ட் 15% மக்கள் எப்போ முடிவு பண்ணுறாங்கன்னா, அந்த தேர்தலுக்கு கடைசி 2 நாள் இருக்குது பாருங்கள். அதாவது எந்த சத்தமும் கேட்காம, மக்களே உங்களுக்காக தான் நாங்கள் உங்களுக்கு அர்ப்பணித்திருக்கிறோம், பாசிச பாஜகவுக்கு விலை போய்விடாதீர்கள், அதுக்கப்புறம் திமுக குடும்ப அரசியலுக்கு விலை போய் இன்னொரு வாட்டி அவங்க ஆட்சி வந்தால் யாராலையும் காப்பாற்ற முடியாது, அதுக்கப்புறம் மாற்றம் முன்னேற்றம் தமிழர்களுக்கு தமிழ்நாடு அப்படின்னு இவர் நாம் தமிழர் கட்சி, அதுக்கப்புறம் ப்ரோ சாங் போடுங்க ப்ரோ, வைப் பண்ணுங்க ப்ரோ, உங்கள் விஜய் விஜய், அதுக்கப்புறம் நீங்கள் செய்வீர்களா அப்படின்னு சொல்லிட்டு சசிகலா அவர்கள் அவங்க ஒரு பாதையில், ஐயா ராம்தாஸ் அவர்கள் அவர் ஒரு பாதையில், இந்த சத்தம்லாம் ஓஞ்சிரும் இந்த லாஸ்ட் 2 நாள். அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து நம்ம ட்ரம்ப் கார்டு இருக்காங்கல்ல, அவங்களாம் போய் டோக்கன் ப்ளீஸ் உங்கள் டோக்கனை கொடுங்க, இந்தாங்க பிடிங்க, உங்கள் டோக்கனை கொடுங்க, இந்தாங்க பிடிங்க, அவங்க வேலை செய்வாங்க. இவங்கெல்லாம் அமைதியாகிட்டு அதில் ஒரு 15%, இதில் ஒரு 15, அதாவது எனக்கு என்ன தேவை அப்படின்றத தாண்டி யார் வரக்கூடாது அப்படின்றது ஒரு 15%. இன்னொரு 15% எனக்கு என்ன கிடைக்குது இந்த தேர்தலில், அது ஒரு 15%. மிச்சம் 70% ஆல்ரெடி முடிவு பண்ணியிருப்போம், ஃபிக்ஸடு. அதை அவங்க இந்த நேரம் முடிச்சிருப்பாங்க. இப்போ அடுத்த இந்த 30% எடுக்கிறதுல தான் வெற்றி தோல்வி முடிவாகும். அதனால் இப்போ வந்துட்டு நான் வந்து பெரிய ஸ்டார் வீட்டில் இருக்க முடியாது, நான் முதலமைச்சர் வீட்டில் இருக்க முடியாது, நான் எதிர்கட்சி தலைவர்னு வீட்டில் இருக்க முடியாது, நான் அமித்ஷான்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து இருக்க முடியாது. எல்லாரும் இப்போ தெருவில் இறங்கி ஓடுன்னு ஓடி ஆகணும், மேரத்தான் மாதிரி ஓடிக்கினே திரும்பி கூட பார்க்க முடியாது, ஓடிக்கிட்டே உழைக்கிறவங்களுக்கு தேர்தல் இங்கேருந்து இந்த இது முன்னாடி முந்துகிறது இது பிந்துகிறது அதெல்லாம் கிடையாது. இப்போ வந்து கோடு நேராக ஆகிடும். ஏன்னா அப்படி இருந்ததுனால தான் வந்து ஆட்சி மாற்றம் என்பது தொடர்ந்தது கிடையாது. இப்போ மக்கள் வந்து மாற்றத்துக்கும் தயார், ஒருவேளை அவங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா திருப்பி ஓட்டு போடுறதுக்கும் தயார். இந்த 2 ஆப்ஷன் தான். இந்த 2 ஆப்ஷனில் வந்து எது வேணால் நடக்கும். அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு அரசியல் கட்சி. அதனால் அவங்க வந்து நான் சொன்ன மாதிரி அந்த 48 மணி நேரம் கணக்கு இருக்குது பாருங்கள். 3வது 48 மணி நேரம் முடியும் போது ஒன்றும் எல்லாரும் பஸ்ஸில் ஏறிடுவாங்க, இல்லை ஓப்பன் ஜீப்பில் எதையோ ஒன்று போயிட்டு முகங்கிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மாம்பழம் மாதிரி அப்படியே கலராக ஆகிடும், சவுப்பாகி அப்படியே இதாகி அது மாதிரி. காலையில் கும்பிட்டது நைட்டு வீட்டுக்கு போய் பார்த்தா கூட கும்பிட்டா மாதிரியே இருக்கும். இப்படி அங்கே சரி ஜனங்களை பார்க்க போனால் எவ்வளோ நாள் ஆச்சு பார்த்து, ரொம்ப நாள் கழிச்சு எப்படி இருக்கீங்க, போன தேர்தலுக்கு பார்த்தது புண்ணியவான, அதோடு இப்போ தான் வரீங்க அப்படின்னு அவங்க வேற. இந்த பாட்டிக்கு இருக்கிற ஒரு ஓட்டுக்கு எல்லாரும் இதுலேயுமே மானத்தை எடுக்குதுன்னு அவங்க. அதுக்கப்புறம் என்னன்னா இருக்கிற எம்எல்ஏக்கு சீட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த எம்எல்ஏ நிறைய வம்பிழுத்து இல்லை ஃபோன் எடுக்காமல் வேலையை செய்யாமல் இருப்பார். போன வாட்டி உனக்கு தான் போட்டேன், உங்கள் கட்சிக்கு தான் போட்டேன், வேலையே பார்க்கல அப்படின்னு அதெல்லாம் இருப்பாங்க. இதெல்லாம் இடி தாங்கி மாதிரி இருக்கணும். அண்ணா சொன்ன மாதிரி எதையும் தாங்கும் இதயம் வேணும்னாங்கல்ல, அடுத்த 1 மாதத்துக்கு அந்த இதயத்தோட நீங்கள் போய் மக்கள்கிட்ட சந்திக்கணும். அண்ணாமலை வந்து ஆதரவாளர்கள் கூட்டம் நடத்தி எந்த தொகுதியில் போட்டி போடுறது அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் வச்சிருக்காரு. அவருக்கு உண்மையில அந்த அளவு ஃப்ரீ ஹேண்ட் இருக்கு, அவர் விருப்பப்படுற தொகுதியில்
போட்டி போடுறதுக்கு அதிமுக கூட்டணியோ அல்லது பாஜக கூட்டணியோ அவரை இஷ்டத்துக்கு அலோவ் பண்ணுவாங்களா? இல்லை, அது அண்ணாமலையை வந்து ஃப்ரீயாக விட்டுரும். சரிங்க, அண்ணாமலை வந்துங்க ஒரு முன்னாள் தலைவர்ன்றது தாண்டி இது ஸ்டார் கேம்பெயினர். ஓகே. இஸ் அ ஸ்டார். அது கான்ட்ரவர்சி ஆகுதோ இப்போ இல்லை நம்ம போன்ற பத்திரிகையாளர் அவர் மீது விமர்சனம் வைக்கிறது அப்படின்றத தாண்டி இந்த மாதிரி போய் அண்ணாமலை ஏதோ ஒரு தொகுதியில் நிற்கிறான்னா ஜெயிக்கிறது கிட்டத்தட்ட வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு 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 வேட்பாளரையோ ஒரு நட்சத்திர வேட்பாளரையோ ஒரு தலைவரையோ வந்து இழக்கிறதுக்கு கூட்டணி விரும்பாது. அது எடப்பாடி பழனிசாமியை விரும்ப மாட்டார், நயினாரும் விரும்ப மாட்டார். மேபி பிஜேபியில் வேணா கூட இப்போ நயினார் வந்து என்ன இவர் அண்ணாமலை திருப்பி ஜெயிச்சா மறுபடியும் நான் இப்போ நயினாரை பொறுத்தவரை எப்படின்னா ஃப்ளெக்சிபிலிட்டி ஜாஸ்தி. எனக்கு இது இல்லைன்னா அது கொடுங்க, அது இல்லைன்னா இது கொடுங்கன்னு. அண்ணாமலை மாதிரி முறுக்கின்னு போயிட்டு இது இல்லைன்னா எதுவுமே இல்லை நாசமாக போங்க அப்படின்னு போட்டு போகிற குழப்பி விடுறவர் கிடையாது. அண்ணாமலைக்கு அவருக்கு நிற்கிறதுக்கு பெரிய ஈடுபாடு இல்லைன்ற மாதிரி தகவல் வருது. ஆனாலும் கூட்டணி தலைவர்களோ இல்லை பாஜக வந்து இல்லை நீங்கள் நிற்கணும் அப்படின்ற அவர் நிற்கலன்னா வேற மாதிரி மெசேஜாக கன்வெர்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. வேற மாதிரி என்ன, திமுகவோட ஃப்ரெண்டு ஆல்ரெடி அந்த குற்றச்சாட்டு இருக்கு, சேர்ந்து வியாபாரம் பண்ணுறாங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்கன்றாங்க. ஓகே, அப்போ கிட்டத்தட்ட இப்போ பாஜக மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. குற்றச்சாட்டுன்னா என்ன, வெஸ்ட் பெங்காலில் அதிகாரியை மாற்ற தெரியுது, 5 அடுக்காக தெரியுது, பார்க்க தெரியுது, அவ்வளோ வீரியமாக பாஜக இறங்கி வேலை செய்யுது. ஆனால் தமிழகம் வரும்போது திமுக அமைச்சர்கள் மீது ஒரு கீறல் கூட விழாமல் இப்போ பார்த்துக்கிட்டாங்க. 2024 செந்தில் பாலாஜி ஒருத்தர் மேலே தான் பிரச்சனை. மிச்ச திமுக அமைச்சர்கள் எவ்வளோ பேர் மேலே ஊழல் குற்றச்சாட்டுகள் இல்லை வழக்கு நிறைய ஒரு கீறல் கூட விழலையே. அப்போது பாஜக வந்து ஒரு சைடு வந்து திமுக திருப்பி ஜெயிச்சிச்சுன்னா திமுக கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை, உன் கோழி குஞ்சு எதையும் நான் தூக்க மாட்டேன், ஆனால் நீ கூட வச்சுக்கிற பாரு அந்த பெரிய கோழி அதை வெளில அனுப்பிச்சிடு. அது காங்கிரஸ், அது பறந்து சொல்லும். பறந்து வேலை என்ன, எங்கெங்கெல்லாம் கோழி குஞ்சுக்குதோ அதை போய் தூக்கின்னு போயிடும். அப்போ அதை அடகாத்தது அடையிலேருந்து வெளில அனுப்பும். நீ எதுவும் பண்ண வேணாம். பாஜக பாசிச பாஜக, ஆமாம். மோடி அவர்கள் மோசமான மனிதர், ஆமாம். பாஜக தமிழ்நாட்டில் கால் உண்டு, ஆமாம். நீ இவ்வளோ பேசினல, இப்போ ஒன்றே ஒன்று, காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி இல்லை, அதையும் உங்கள் வாயில் சொல்லிவிடுங்க, நோ ப்ராப்ளம். தமிழ்நாட்டில் நீங்கள் ஆண்டுக்கங்க, பிஜேபி நாங்கள் மத்தியில் ஆணிக்கிறோம், காங்கிரஸ் கட்சியை வெளில அனுப்பிச்சுடுங்க. அது என்ன 10 சீட்டு 5 சீட்டு தமிழ்நாட்டில் வந்து ஜெயிச்சு வருது. அப்போ அவங்களுக்கும் அவரும் விஜய் நம்புறாரு, விஜய் மேலே அவர் ஒரு ஈர்ப்பாக இருக்காரு. ராகுல் காந்தி அவருக்கு ஒரு வாய்ப்பு, எல்லாரும் கூட கூட்டணி வைக்கிற மாதிரி ராகுல் காந்தி தாவிக்க கூட்டணி நல்லா தானே இருக்குது பிளானு. இதுக்காக கூட பாஜக வந்து எதுவும் ரைடு ஈடு விடாம இந்த தம்பியே வேண்டப்பட்ட தம்பி, அந்த தம்பியே வேண்டப்பட்ட தம்பி, 2 தம்பிக்குள்ளே எதுக்கு சண்டம்? யாருன்னா ஜெயிச்சவங்க எனக்கு விசுவாசமாக இருங்க, அப்படி கூட எடுக்கலாம் இல்லையா? எடப்பாடி பழனிசாமி வந்துங்க இபிஎஸ்ஸாக இருக்குது, நிறைய சிக்கல் இருக்குது. ஒரு சைடு பாஜக ஹேண்டில் பண்ணோம். பாஜக ஒரு கூட்டணியாக தமிழ்நாட்டுக்கு அதிமுகவுக்கு எதுவுமே பண்ணல. பண்ணுறது பூரா பாதிப்பு தான். இடி அப்படின்னா மோடி அப்படின்னு வந்து நிற்கிற இல்லைங்க, இவரு வந்தால் ஓட்டு போயிடும், அவங்க வந்தால் தான் ஓட்டு வரும். நீ கேட்ட நான் கொடுத்தேன், இல்லைங்க நான் கேட்டது வேறு, நீங்கள் கொடுக்குறது அதெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணு, கேட்டால் கொடுத்தாச்சு, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஓபிஎஸ் கூப்பிட்டு பேசினது, செங்கோட்டையனை கூப்பிட்டு பேசினது, என்கரேஜ் பண்ண, அதெல்லாம் வந்து அதிமுகவை அண்டர்மைன். சரி சரி சாமி, கூட்டணி சேர்ந்தாச்சு, உங்கள் சொந்தக்காரங்க அங்காளி பங்காளியோடு வாங்க அப்படின்னா அங்காளி பங்காளி எல்லாம் டெல்லியிலே விட்டு வந்துடுது. அதெல்லாம் யாருன்னு பார்த்தா சிபிஐ, அமலாக்கத்துறை, வருமானத்துறை, தேர்தல் ஆணையம் எல்லாம் டெல்லியிலே இருக்குது. என்னங்க நம்ம தேர்தல் இல்லைங்க, வெஸ்ட் பெங்காலில் தேர்தல் வந்து பிஸியாகிறாங்க. ஏப்பா இதெல்லாம் நம்பி தானப்பா கூட்டணி வந்தேன் நான், இலையை தூக்கின்னு இந்த மாதிரி பண்ணுறீங்களே. வெஸ்ட் பெங்காலில் மம்தாக்கு கொடுக்குற குடைச்சல வந்து இங்கே டிஎம்கேக்கு வந்து பிஜேபி கொடுக்குற ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி நீங்கள் பண்ண முடியும்? எல்லாருமே ஃப்ரெண்டு தானே எங்களுக்கு, கொள்கை. அதனால தான் நான் சொன்னேன், இந்த கொள்கை அரசியல் அதிகமாக பேசுகிறவங்களே தமாசு. ஸ்டாலின் சார் இப்போ சிபிஎம் சிபிஐலாம் சொல்லுவாங்க, இன்னுமாடா எங்கன்னா தெரியல அப்படின்ற மாதிரி அவர் வேறு ரேஞ்சில் இருப்பார், ரஜினி சார் ரேஞ்சுக்கு. புரியுதுங்களா? நீங்களும் நம்பாளுதான், அவங்களும் நம்பாளுதான். அப்போ எசமா போன வாட்டி நம்ம கருப்பு பலன் விட்டோமே, அது எதிர்கட்சியாக இருக்குமா, இப்போ ஆளுங்கட்சி. அப்போ என்ன பண்ணோம், வெள்ளை கொடி விடணும். அதெல்லாம் நடக்குது. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கோ மம்தா பானர்ஜிக்கோ கொடுத்த அழுத்தங்கள்ல கால்வாசி திமுக கொடுக்கல. இப்போ அவங்க பண்ணால் ஊழல், இவங்க பண்ணால் தேர்தல் நிதியா? அப்போ பாஜக வந்து ஊழலை வந்து மற்ற மாநிலத்தை எதிர்க்கும். ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ 5 வருஷம் நீங்கள் பண்ணிக்கோங்க, 5 வருஷம் நீங்கள் பண்ணிக்கோங்கப்பா, நீ ஒண்டி ஆனால் கூட்டணிக்கு வந்துடணும். ஏன் அவங்க வரமாட்டேன்றாங்க, அதனால நீ கூட்டணிக்கு வரணும். அப்போ அவங்க மீது நடவடிக்கை. அது சும்மா ரொம்ப ஆள் 2 பேரும் திராவிட கட்சிகள் தானே, எதுக்கு பாரதிய ஜனதா கட்சி வந்து உங்கள் மேலே நடவடிக்கை? நீங்களா இப்படியே யாருன்னா ஒருத்தர் காலி அவங்க, அப்புறம் நாங்கள் வந்து கண்டிப்பாக. ஆனால் வந்து தேர்தலில் ஒரு சில தக் லைஃப் மூமெண்ட்டாக இனிமேல் நடக்கும்.
ரிசல்ட் ஒருவேளை திமுகவுக்கு சாதகமாக வரல அப்படின்னா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி 2029 பிஜேபிக்கு இதுக்கெல்லாம் வச்சு பண்ணுவாங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஆளுகின்ற கட்சி அதிமுக, முதன்மை செயலாளர் வீட்டில் ரைடு பண்ணாங்க, கூட்டணியில் இருந்து. அமைச்சர் விஜயபாஸ்கர் கூட்டணியில் இருக்கும்போது குட்கா கேஸில் ரைடு விட்ட கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி. ஆனால் இன்னைக்கு கூட்டணிக்கு எதிரில் இருக்கீங்க, ஆனால் திமுக மீது ஒரு துரும்பு கூட போடலை. இப்போ பிஜேபியோட எய்ம்ங்கிறது ஏடிஎம்கேவை வீக்கன் பண்ணணும், அந்த இடத்த பிடிக்கணும் அப்படிங்கிறது தான். அது ரொம்ப நாளாக அந்த முயற்சி பண்ணின்னு இருக்கிறாங்க. பாதி நடக்குது, பாதி நடக்கலை. பாதி தலைமையிலேயே மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரி இருக்குது. அதில் 2 பேர் நிறைய பேர் காலி ஆனாங்க. செங்கோட்டையன் காலி, அண்ணாமலை காலி, அதெல்லாம் ஆச்சு. முடியல. இஸ்ரேல் ஈரானை தொட்டா மாதிரி இருக்குது. ஈரான் திருப்பி டம 4 அடி அடிக்குது. என்ன இப்போ கூட்டணி வரேன்னு சொல்லிட்டு கூட வரும்போது குண்டோட வர, இல்லை நாங்கள் இப்படி தான் எப்பயுமே பழகுவோம் அப்படின்ற மாதிரி. அப்போ சரி, அந்த சைடு எதனா பண்ணுவோன்னா அது ரொம்ப தொலைவாகுது. அதனால் சந்தர்ப்பவாத அரசியலை பாரதிய ஜனதா கட்சி பண்ணிட்டு இருக்கு. யதார்த்தம். நம்ம யார் யார் என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன லட்சணம், என்னென்ன. இப்போ திருப்பி அமித்ஷா வருவார், வந்துட்டு ஒரு குடும்பம் தமிழ்நாட்டில் ஹிந்தியில் இப்படியே பேசுவார், ஆளுது. அங்கே ராகுல் காந்தி, இங்கே இது. அப்போ ராகுல் காந்திக்கு ஹெரால்டு பேப்பர் வாங்கின சொத்து கேஸ் எல்லாம் அவ்வளோ டார்ச்சர் பண்ணிங்க. தரவுகளே இல்லை, ப்ரூஃப் இல்லை, எஃப்ஐஆர் போட்டது சரியில்லை, அந்த கேஸ் அப்படி பண்ணீங்க. ராகுல் காந்தி மோடின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, சொல்லிட்டாப்புல. இந்த வினு சக்கரவர்த்தி பார்த்துட்டான்னு ஒரு படத்தில் கத்திக்கிட்டே விடுவார், ரிக்ஷா மாமான்னு நினைக்கிறேன். மண்ணிலலாம் பிறண்டுன்னு விழுவார். அந்த மாதிரி பாஜக தலைவர் என்ன பண்ணாங்க, மோடி இனத்தையே பேசிட்டாரு, அப்படி பண்ணிட்டான்னு சொல்லி 2 வருஷம் ராகுல் காந்திக்கு பதவி போகிற அளவுக்கு பண்ணீங்க. அப்போ ராகுல் காந்தி, அரவிந்த் கெஜ்ரிவால், ஹேமந்த் சோரன், மம்தா பானர்ஜின்னும் போது பாஜக அப்படியே உக்கிரமாக பார்க்குது தாமரை. இங்கே திமுக பார்க்கும்போது தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் சண்டையே வந்ததில்லை அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு தான் மிஸ்ஸிங். இல்லை, டிஎம்கே அதை ஒரு மாதிரி ரிட்டாலியேட் பண்ணிடுவாங்க, இல்லை அதை ஒரு பொலிட்டிக்கலாக கொண்டு போயிடுவாங்கன்னு பிஜேபி கொஞ்சம். அப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் ரிட்டாலியேட் பண்ண மாட்டாரு, ஹேமந்த் சோரன் ரிட்டாலியேட். அவங்களோட இவங்க கொஞ்சம் ஹெவியா பண்றாங்களா அந்த மாதிரி ஏற்கனவே நிறைய நெகட்டிவ் நேம் இருக்கு. ஸோ சரி, பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டில் இழக்கிறதுக்கு என்ன இருக்குது? அந்த 4 எம்எல்ஏவா? அவங்களுக்கு எதுவுமே. அப்புறம் இழக்கிறதுக்கு என்ன இருக்குது உங்களுக்கு? 4 எம்எல்ஏ. ஒருத்தர் பாதி திமுக பாதி அண்ணா திமுக, சாரி பாதி திமுக பாதி பிஜேபி, நைனர். மிச்சம் 3 பேர் தான் ஒரிஜினல் பிஜேபி. அதுல எத்தனை பேர் அண்ணா திமுக தயவுலன்னா திருப்பி ஜெயிப்பாங்கன்னு தெரியாது. அப்போ 3 எம்எல்ஏ தான் உங்க சக்தி தமிழ்நாட்டில். இதுக்கு நீங்க என்ன இருக்குது இழக்கிறது? இப்போ நீங்க அப்படியே ரைடு விட்டா அந்த 4 எம்எல்ஏவும் தோத்து போயிடுவாங்களா? அதாவது அமைச்சர் மேல கேஸுக்குது, அதனால அமைச்சர் புள்ளி எம்எல்ஏ ஆகிட்டா அந்த அளவுக்கு திங்கிங்ல போயினுக்கிறாங்க அவங்க. குடும்ப அரசியலை அடுத்து எப்படி ப்ரொமோட் பண்றது? இவர் சும்மா குடும்ப அரசியல் இருக்குது, ஊழல் இருக்குது, எல்லாம் பேப்பர்ல இருக்குது, பண்ண மாட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க பண்ணியும் ஒன்றும் புண்ணியம் இல்லை, பண்ணாட்டியும் ஒன்றும் இல்லை. பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவுக்கு துரோகம் செய்து விட்டது. இதற்கு ஒரே ஒரு பிராய்ச்சித்தம், அதிமுக பாஜகவுக்கு எவ்வளவு சீட்டு கம்மியாக கொடுக்கிறதோ அது ரெட்டலைக்கு செய்யக்கூடிய நன்றி கடன். நீ கூட்டணியில் வருவ, 1 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே விஜய் கூட போயிட போகிறாங்க, வேறு யார் கூடனா போயிட. இப்போ பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு வரலன்னா திருமாவுக்கு ஆப்ஷனா, சிபிஐ சிபிஎம்க்கு ஆப்ஷனா, மற்ற கட்சிகள்லாம் விஜய் கூட வந்திருக்கலாம், ரைட்டா? இல்லை விஜய் வர, விஜய் சும்மாங்க இது கட்சியை பற்றி பேசுகிறான், அது சும்மா அவர் ஏதோ ஜாலி சும்மா அப்படியே போவார். இப்போ இந்த ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சில பண்ணையார் நம்ம வெள்ளையும் சொல்லியமா போயிட்டு அந்த லஞ்சம் எவ்வளோ விலை, இந்த புஞ்சை எவ்வளோ விலை பார்த்தா ஒன்றும் இருக்காது உள்ள, ஆனால் போகிறதெல்லாம் விலை கெட்டுன்னு போங்க. அந்த வேலையை தான் விஜய் பண்ணுறாரு. விஜய் சீரியஸாக எடுத்துக்க வேண்டியதே இல்லை, இது சீரியஸான கட்சிகள். இப்போ இந்த கட்சிகள் வந்திருக்கும். இது எல்லாத்தையுமே தடுத்து நிப்பாட்டினது அதிமுகவுக்கு வேற யாரும் வந்துடாமல் பண்ணது எடப்பாடி பழனிசாமி. ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆயிடக்கூடாதுன்னு நினச்சது அமித்ஷா. சரி பண்ணிட்டீங்க, கொண்டுட்டீங்க, நண்பன் கின்பன்லாம் கூட வந்தாச்சுல. இப்போ அதிமுகவுக்கு உங்களால் என்ன முடியுமோ நீங்கள் எதனா பண்ணீங்களா? ஒன்றுமே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் கூட சொல்ல மாட்டீங்க. ஏன்னா வாயில் பூரா பெப்சோடுன்ட்டு கோல்கேட்டு பல் வளர்க்குறது கூட போட்டது, அது அப்படியே ஒட்டின்னு வாயை திறந்து, இல்லை கோந்து போட்டுனுக்குறோம், திறந்து பேச முடியாது. அப்போ அந்த 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 காழ்ப்புணர்ச்சி எடப்பாடி பழனிசாமி மீது பாரதிய ஜனதா கட்சி தலைமைக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி, ஒரு பயம் இருக்குதுல்ல. ஆனால் ஆல்ரெடி ஒரு வாட்டி கூட்டணி விட்டு ஒஷ்ட்டு போயிட்டாப்புல, நம்ப முடியாது. டேஞ்சரஸ் ஃபெலோ. 75 சீட்டு வாங்கினப்போ இப்படி இருக்கிறாப்புல. அன்னைக்கு ஹோட்டலில் அமித்ஷா அத்தனை வாட்டி பார்த்து
அவ்வளோ கராராக பேசி 20 சீட்டு தான் வாங்கிட்டு போக முடிச்சு. அதனால் இபிஎஸ்ஸை விட்டா சிக்கல்ன்றதை பிஜேபியும் உணருது. ஒரு வீக் தலைமை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. வீக் தலைமை இருக்கணும். என்னைக்கு வந்து ஒரு ஆள் வந்து சேர் போட்டு அதிமுக பொதுச் செயலராக எந்த பஞ்சாயத்தும் எல்லாம் உக்காந்தாச்சோ அப்பவே அதே முடிஞ்சு போச்சு. நீங்க பேசிக்கலாம். இந்த தேர்தலை அதிமுக போன தேர்தலை விட அதிகமான வாக்கு வாங்கும் 100%. அது வந்து நான் ஒரு பத்திரிகையாளராக நான் போய் பார்க்கும்போது என்னால் உணர முடியுது. போன தேர்தலில் என்ன ஓட்டு வாங்கினாங்களோ 2021 எடுத்துக்கோங்க, 2024 சார், அதை விட வாக்கு விகிதாச்சாரம் கூட வரும். ஓகே சார், கம்யூனிஸ்ட் கட்சி செயற்குழு கூட்டம் இன்னைக்கு நடக்குது. அவங்க சைட்ல இருந்து 6 தொகுதி கேட்காங்க. ஆனால் டிஎம்கே சைட்ல இருந்து 5 தான் கொடுக்க முடியும்னு உறுதியாக சொல்லிட்டாங்க. முதல்வரே நேரடியாக வந்து 5 தான் முடியும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லிட்டாரு. ஏன் ஒரு சீட்டுக்காக கம்யூனிஸ்ட் கட்சியை இவ்வளவு தீவிரமாக நடத்துகிறாங்க? என்ன காரணம் அது? அதாவது 2 இலக்கில் வாங்குவோம், இந்த கூட்டணி உடையாது, பாசிச பாஜகவை வீழ்த்துவோம், ஒருபோதும் பிஜேபி நாங்கள் இங்கே வளர விட மாட்டோம், அதுக்கப்புறம் சனாதன சக்திகளை காலை ஊன்றதுக்கு விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு எதையோ ஒன்று சொல்லுவாங்க. நாட்டு இப்போ நீங்கள் ஒரு சில காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா, இல்லை அண்ணாமலை கூட எடுத்துக்கலாம், நாட்டில் இவ்வளோ அக்கிரமம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜாட்டி எடுத்து அவங்க அடிச்சுக்குவாங்க. அந்த மாதிரி சிபிஎம்மோட பிரச்சனை என்னென்னா, நாட்டில் இவ்வளோ அக்கிரமம் இருக்குது, பாசிச பாஜக அது இது சொல்லிட்டு ஜாட்டி எடுத்து அவங்களே அடிச்சுக்குவாங்க. கிட்டத்தட்ட அதனுடைய ஒரு நீட்சி. அப்படி ஜாட்டி எடுத்து அடிச்சுக்கினதுனால திமுக என்ன சீட்டு கொடுக்குதோ அதை கேட்டு பெறுற இடத்துக்கு போயிட்டாங்க. இப்போ அவங்க செயற்குழு பொதுக்குழு இப்போ என்னென்னா, அந்த கட்சி தலைவர் போயிட்டு ஒரு 5 சீட்டுக்கு ஒப்பந்தம் போட்டு வந்துட்டாருன்னா மிச்ச தோழர்கள்லாம் வந்து நல்லா கேட்பாங்க. ஏன்னா அந்த கட்சியில் வந்து காசு பணம் டெண்டருக்காக கிடையாது. நீங்கள் ஏன் கேட்கல, நீங்கள் இன்னும் சரியாக பேசியிருக்கணும் தோழர், இது எதுக்கு 5 சீட்டு வாங்கிட்டு நம்ம நிற்கிறதுக்கு எதுக்கு தோழர், 5 வருஷம் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டோம், வருஷத்துக்கு ஒரு சீட்டா சரி, 6 இடம் கொடுத்தோம், 4 தோற்று போய்டும் சரி, அப்போ அந்த இடத்துல அவங்க சரியாக வேலை பார்க்கல, உள்ளடி வேலை பார்த்துக்கலாம் கூட எடுத்துக்கலாம் இல்லையா? நம்ம இல்லைனா அவங்க டெல்டா ஜெயிச்சிருப்பாங்களா? எவ்வளோ விஷயத்தில் நம்ம வந்து விட்டு கொடுத்துட்டு போகணும், நம்மளுக்கு இப்படி பண்ணலாமா அப்படின்லாம் கேட்பாங்க. அந்த கேள்வி கணைகளுக்கு பயந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பொதுக்குழு, செயற்குழு, அந்த குழு, இந்த குழு, ஸ்டேட் கமிட்டி, சென்ட்ரல் கமிட்டி, டிஸ்ட்ரிக்ட் கமிட்டி, ஹைபவர் கமிட்டி, அப்படியே ஒரு நாள் ஒரு கமிட்டி பேரை வச்சு பேசி 80% பேர் இதற்கு எதிர்பார்க்காங்க. இருந்தாலும் பாசிச பாஜகவை வீழ்த்துறதுக்கு முதல்வர் அங்கே கரத்தை பிடித்து, மார்க்சிஸ்ட் கரத்தை பிடித்து கோரிக்கை விடுத்தார். அந்த கோரிக்கையை ஏற்று மன வலியோடும் வேதனையோடும் இந்த கூட்டணியை சந்தோஷமாக வெற்றி பெற, இந்த கூட்டணி வலுப்பெற நாங்கள் வந்து எங்களோட தியாகத்தை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு வந்துடுவோம். இதுதான் நடப்போகுது. இப்போது ஒரு சீட்டுக்கு ஏன் நீங்கள் கேட்டீங்க கம்யூனிஸ்ட் இவ்வளோ போராடுறாங்க அப்படின்னு. அந்த ஒரு சீட்டு வந்து 214 தொகுதியில் ஒரு சீட்டு எக்ஸ்ட்ரா போன வாட்டி வாங்கினது தான் அவங்க கேட்குறாங்க. பட் இங்கே என்ன சிக்கல்னா, நீங்கள் சிபிஎம்முக்கு ஒரு சீட்டு இப்போ கொடுக்குறீங்க, 6 கொடுத்தீங்கன்னா சிபிஐ வந்து வருவாங்க. இல்லைங்க, நீங்கள் சொன்னீங்க அவங்களுக்கு என்னவோ அதுதான் எங்களுக்குன்னு. நாங்கள் வந்து 3-4 நாள் வேஸ்ட் பண்ணாமல், கோவம்லாம் படாமல், நாங்கள் அமைதியாக எங்களுக்குள்ளேயே அழுதுகிட்டு, எங்களுக்குள்ளேயே மனக்குமுறல் உள்ளேயே அழுதுட்டு வெளியில் போய் பத்திரிகையாளர்கிட்ட சந்தோஷமாக ஒப்பந்தம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்தோம். அன்றைக்கி பெரிய மனுஷத்தனமாக நீங்கள் சொன்னீங்க, நாங்களும் அதை ஏற்றுக்கிட்டோம். ஆனால் எங்களுக்கு கம்மியாக கொடுத்துட்டு அங்கே ஒரு சீட்டு கூட கொடுத்துருக்கீங்களே, இது நியாயமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த கேள்வியை வந்து தவிர்க்கணும். மொதல் பிரச்சனை அதுதான். இப்போது ஒன்று. ரெண்டாவது, இப்போ விசிகேவும் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஆறணும் போது இப்போ எங்களுக்கு அப்படின்னும் போது ஏறுவாங்க. மக்கள் நீதி மையம் என்ன பண்ணுவார்னா, நான் எவ்வளோ பெரிய கம்யூனிஸ்ட் தலைவர் தெரியுமா, என் படம்லாம் பார்க்கலையா, அன்பே சிவம் பார்த்தீங்களா இல்லையா அப்படி கேட்பார். அப்போ அன்பே சிவத்துலேருந்து ஆரம்பித்து அவர் பேசுறதெல்லாம் அந்த கம்யூனிஸ்ட்டு சிந்தனை, சித்தாந்தம் அதெல்லாம் சேர்ந்து வரும். அப்போது நான் வந்து சிபிஐ சிபிஎம் சேர்த்த அளவுக்கு இல்லைனாலும் வந்து விவசாய போராட்டம் அந்த மாதிரி விளிம்பு நிலையில் இருக்கிறவங்களுக்கு, சிபிஎம் வந்து தொழிலாளி பிரச்சனை, முதலாளித்துவத்துக்கு எதிரானது நடுவில், அது நடுவில் இருக்கிறது தான் மையம். அதனால் மையத்துக்கு வந்து 10-12 இல்லைனாலும் பரவாயில்ல, அதில் பாதி மையமாக 5-6 கொடுங்க அப்படின்னு அவர் கேட்பார். அப்போ ஒரு சீட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சிபிஎம்க்கு கொடுக்கறதுனால இவ்வளோ பஞ்சாயத்தை பேசணும். அப்புறமா வைகோ அவர்கள் திருப்பி வேகமாக வந்து, நீங்கள் பண்ணுறது நியாயமா, இது உங்களுக்கே அடுக்குமா, ஒரே ஒரு சீட்டு தான் கொடுத்துருக்கீங்க, அது தீப்பெட்டியா என்ன சின்னன்னு தெரியாது, மிச்சம் 3 உதயசூரியனில் போட்டிங்க, இன்னும் 1 கொடுங்க. அப்போது ஃபஸ்ட்டு பாதிக்கப்பட்டவர் வைகோ. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, எல்லாருக்கிட்டையும் பஞ்சாயத்துக்கு போகிறார். போய் இல்லைங்க ப்ளீஸ் கேட்டுக்கோங்க. ஏன்னா இப்போ என்ன ஆகிடும்னா, இப்போது எம்டிஎம்கேக்கு கம்மியாக கொடுத்துட்டு மிச்ச கட்சிகள் எல்லாத்துக்குமே கூட கொடுத்துருக்காங்கன்னும் போது, அப்போ மதிமுக வந்து ஒரு ராவான ஒரு டீலுக்கு வந்து கையெழுத்து போட்ட மாதிரி ஆகிடும். ஸோ அப்போ இது எல்லாத்தையும் தடுக்கணும் அப்படின்னா சிபிஎம்முக்கு ஒரு சீட்டு கொடுத்துருவாங்க. இப்போ விசிகா வந்து தனியாக டீல் பண்ண போனால் விசிகா தனியாக தான் டீல் பண்ணியாகும். ஏன்னா வேறு வழி கிடையாது. இல்லை சார், எனக்குமே அதான் கொஸ்டின். இப்போ எல்லா கட்சிக்கும் லாஸ்ட் டைம் ஒரே தொகுதி 6-6ன்னு ஒதுக்குனாங்க. ஆனால்
ஃபீல்டில் ஒவ்வொரு கட்சியுமே ஒவ்வொரு வலிமையாக இருக்குது. கம்பேரிட்டிவ்லி விசிக்கெல்லாம் கொஞ்சம் டென்சிட்டி, நார்த் டிஸ்ட்ரிக்டில் டென்சிட்டி அதிகமாக இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தானே ஆகணும். போன வாட்டியே 2021 விசிகா அவங்களோட உழைப்புக்கும் அவங்களோட வாக்கு விகிதாச்சாரத்துக்கு ஓர வஞ்சனை தான். விசிகாவை 6 சீட்டில் முடிச்சுட்டு தான் அதை வச்சு மற்றவங்கள வந்து அவங்க விசிகாக்கே 6 தான் சொல்லி தான் மற்றவங்களோட வாயெல்லாம் வந்து அடைச்சி அந்த கூட்டணியை வந்து வெற்றிகரமாக அமைச்சார். சரிங்க, இதில் வந்து முதல்வரோட அந்த சாணக்கித்தனத்தை நீங்கள் கடந்து போக முடியாது. யார் கட்சி தப்பு பண்ணாலும் இல்லை திமுகலேயே தப்பு பண்ணாலும் கூட்டணி விவகாரங்களை சரியில்லைனாலும் இந்த திமுக சைட்லேருந்து அதை சரி செய்யாமல் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு குறைச்சி அதை சரி செய்யாங்க, அந்த பேலன்ஸை கொண்டு வராங்க. போன வாட்டியும் அது பண்ணாங்க, வெற்றிகரமாக பண்ணார், முதல்வராக ஜெயிச்சார். இந்த வாட்டியும் அதே சாணக்கித்தனத்தை அவர் கிட்டத்தட்ட கையாளுறாரு. அதில் முக்கால்வாசி வெற்றி. ஏன்னா மதிமுகவும் முடிச்சாச்சு, சிபிஐ கையெழுத்தாயிடுச்சு, ஐயுஎம்எல் கையெழுத்தாச்சு. மிச்சம் உதிரி கட்சிகள் ஒரு சில கட்சிகள்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தமிழக வாழ்வுரிமை கட்சி வெளியில் வந்துச்சு. இப்போ அதில் ஒரு சீட்டு அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா ஒரு சீட்டு லாபம், ரைட்டு, அப்படி அந்த மன எண்ணத்துக்கு போவாங்க அவங்க. இன்னொன்று இவரும் வந்து நான் வந்து என்டிஏ விடலாம் கூட்டணி போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவர் ஒரு அறிவிப்பு விட்டுட்டார், வேல்முருகன். அப்போ ஓகே, என்ன பிரச்சனை, ஒரு சீட்டு. ஏன்னா சிபிஎம் வேணால் அதை கேட்கலாம், அந்த தான் போயிட்டார்ல, அந்த நெய்வேலியாச்சும் கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு. பட் கொடுக்க மாட்டாங்க. எனக்கு கேட்டால் 5 நாள் வேஸ்ட்டு. இந்த முதல்லயே சூடாக சாப்பாடு வரும்போதே அப்பவே சாப்பிட்டா பிரச்சனை கிடையாது. அது ஆறி போய் திருப்பி அதை சூடு பண்ணி அதுக்கப்புறம் அது குழம்பு ஊற்றி அது நீ தண்ணி விட்டு அது சாப்பிட்றது வேற, சுட சாதம் சூடாக சாப்பிட்றது வேற. அது ஃபஸ்ட்டே அந்த ஃபார்முலேஷன். என்னைக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவங்க உள்ளே வந்தாங்களோ அன்றைக்கே உங்கள் தட்டில் இருந்து பதார்த்தம், பொரியல், சாதம்லாம், குழம்புலாம் கம்மியாக போகுதுன்றது யதார்த்தம். ஆல்ரெடி டார்ச் லைட்டுக்கார் வேறு இருக்கிறாரு. அப்போது யோசிச்சு பாருங்கள், டிஎம்டிகே, அதுக்கப்புறமா வந்து இவர் மையம், அதுக்கப்புறமா வந்து புது வரவுகள்லாம் வந்திருக்கிறாங்க அதிமுகலேருந்து. பட் அவங்க திமுக சின்னத்தில் நிற்கிறதுனால பிரச்சனை கிடையாது. பட் அதுவுமே வந்து அங்கே இருக்கிற திமுக நிர்வாகிகள் கொஞ்சம் ஒரு மனக்கசப்பு தான். அப்போ அந்த கூட்டணிக்குள்ளே பார்த்திங்கன்னா யாருக்கு எந்த சீட்டு எப்போ கிடைக்கும், எப்போ சொல்லுவாங்க, அந்த பரபரப்பு பார்த்திங்கன்னா இந்த வாட்டி அதிகமாக இருக்கும். உதாரணத்துக்கு காங்கிரஸில் நிறைய பேர் வந்து உங்களுக்கு தெரியும், காங்கிரஸில் வந்து எப்பவுமே சீட்டு வாங்கினோன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தலைவரை போய் லாபி பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ ஐயா ப. சிதம்பரம்லாம் வந்து இப்போ டென்ஷன் பண்ணுவாங்க போயிட்டு, இல்லை நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது பார்க்கும்போது டிஎன்சிசி பிரசிடென்ட்டு செல்வ பெருந்தகை. ஆனால் செல்வ பெருந்தகையோ கிரீஷ் சோடங்கரோ இல்லை பிரவீன் சக்கரவர்த்தியோ இல்லை மாணிக்கம் தாக்கூர் நினச்சி இங்கே எதுவும் நடக்க போகிறதில்ல. சிதம்பரம் என்ன நினைக்கிறாரோ தமிழ்நாடு காங்கிரஸ் அரசியலில் அதான் நடக்கும். சிதம்பரம் அவர் என்ன சொல்கிறாங்களோ சோனியா காந்தி அவர்கள் அதை கேட்பாங்க. அது ஒரு அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு நட்பு, ஒரு விஷயம். கடைசியில் அப்போ சிதம்பரம் காரை எடுத்துன்னு வெளியில் வந்தால் தானே பஞ்சாயத்து முடியுது. இப்போ டெல்லியிலேருந்து சோடங்கர் வந்தாங்க, கோவாலேருந்து இவர் வந்தாங்க, பிரவீன் சக்கரவர்த்தி நம்பர் சொன்னாங்க, தாவேக்கா கூப்பிட்டாங்க, கொண்டாங்க, எல்லாம் படமாக பூரா ரீல்ஸாக. நிஜமான அரசியல் எப்படின்னும் போது இல்லை இது முடியாது பொழுது, இது பிரச்சனையாகுது, நீங்கள் போகிறாரு, முடிச்சார். தமிழ்நாடு காங்கிரஸ் பிரச்சனையை அவர் புண்ணியம் கட்டி அந்த கூட்டணியை காப்பாற்றினது ஐயா சிதம்பரம் தான். அதே மாதிரி முன்னாள் நிதியமைச்சர் தான் வந்து பாண்டிச்சேரியிலே இப்போ பஞ்சாயத்து, அதுக்கு இப்போ அவர் தான் கூப்பிட்டார். அவர் என்ன நினைப்பார், ஏப்பா நானே டயர்டாகிறேன், ஏன்ப்பா நீங்கள் வேறு எது சீட்டு எவ்வளோ யாருக்கு தெரியல, இந்த பிரச்சனை. இப்போது ஒரு தொகுதி இப்போ காங்கிரஸ் நிற்குதுன்னா அந்த தொகுதியிலே 4 பேர் வந்து நிற்பாங்க. இப்போ இதெல்லாம் பிரச்சனை இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட அவர் இந்த கீழ் லெவல் அரசியல்லாம் வேணாம், டிஎன்சிசி பிரசிடென்ட் அது இதெல்லாம் நமக்கு வேணாம், பிரதேஷ் காங்கிரஸ் கமிட்டி நம்ம பார்க்க வேணான்னு சொல்லிட்டு அவர் ஒரு மேல் பதவியில் அவர் கொஞ்சம் பாராளுமன்றம் போகிறது, ட்வீட்டு போகிறது, பேசுறது அப்படி இருக்கிறார். ஆனால் அவர் என்ன பண்ணுறாங்க, கட்சியில் காங்கிரஸ் பஞ்சாயத்து முடிச்சு விடுங்க, தமிழ்நாடு பஞ்சாயத்தை முடிச்சு விடுங்க. அது இவர் கேசி வேணுகோபால் போனாவே அவங்க வந்து ரேகிங் பண்ணுறாங்களாம், கலாய்க்கிறாங்களாம் அன்னாரிவாளத்தில். அதனால் நீங்கள் கொஞ்சம் போய் பாஸ். அப்போ அவர் வந்து இந்த நெருப்பு பற்றின்னு போயிடுச்சுன்னா ஃபயர் இன்ஜின் எடுத்துன்னு போய் ஃபயர் ஃபைட்டர் அடிப்பாங்க இல்லைங்களா தீபாவளி டைமில், அது மாதிரி பாவம் இப்போ சிதம்பரம் சார் வந்து அது பண்ணின்னு இருக்கிறார். இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் பார்க்கணும் அப்படின்னா, அந்த பிரச்சனைகள் இருக்குல்ல, அந்த புகைச்சல் பிரச்சனை, இது வந்து இந்த வாட்டி வந்து வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும். இப்போ டிஎம்கே வந்து ஒரு அன்வான்டாக டிஎம்டிகேவை உள்ளே கொண்டு வந்து கூட்டணியை வந்து கொஞ்சம் ஒரு கொலாப்ஸ் பண்ணி விட்டாங்களா? அவங்க எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் பேக் ஃபயர் கொஞ்சம் அதிகமாக இருக்குதா? அதுங்க இப்போ இது வந்து என்னென்னா, காங்கிரஸ் ஒரு வேளை போயிடுச்சுன்னா நமக்கு வந்து கூட்டணி பலம் இல்லைன்ற மாதிரி ஒரு காட்சியாக வந்துடக்கூடாது, ஒரு பேசு பொருள் ஆயிடக்கூடாது. அதை வந்து சரி செய்யறதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள்ட்ட பேசினாங்க. பேசினவங்க என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் வேகமாக அவசரமாக பேசிட்டாங்க தெலுங்கில். அதனால் என்ன ஆகி போச்சு, அது உடனே கனெக்ட் ஆகிடுச்சு. கனெக்ட் ஆன உடனே என்ன ஆகி போச்சு, கூட்டணி உறுதியாயிடுச்சு, ராஜ்யசபா கொடுத்தாச்சு. அதுவும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள்லாம் எப்படின்னா, நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை வந்து செய்யணும். அவங்க சொன்னதை செய்ய மாட்டாங்க, ஆனால் நீங்கள் அவங்களுக்கு என்ன சொன்னீங்களோ அதை இது பண்ணணும். அப்போ அந்த நிலைப்பாடில் இருக்கும். அந்த சீட்டு வந்து நீங்கள் எங்கேருந்து எடுத்து கொடுப்பீங்க?
அது ஒரு சிக்கல் தான். முதல்லலாம் வந்து பார்க்கும்போது என்னன்னா பிரம்மாண்ட கூட்டணி இப்போ ஒரு பிரம்மாண்ட பெரிய கப்பல் அப்படின்னா அந்த கப்பல் எல்லா இடத்துலையும் எடுத்துன்னு போக முடியாது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் அந்த கப்பலை ஓட்ட முடியும். அந்த கப்பலுக்குன்னு ஆழம் தேவை, அந்த கப்பலுக்கு ஏற்ற மின்சாரம் அது உற்பத்தி பண்ணணும், உள்ள அதுக்கேற்ற டீசல் போடணும், அதுக்கேற்ற இடங்கள்லாம் பார்க்கணும். இல்லைன்னா ஆக்சிடென்ட் கேப்டனுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும், வண்டிக்கு கெப்பாசிட்டி இருக்கணும், உள்ள ஒரு ஆடாமல் இருக்கணும். இவ்வளோ வேலை இருக்குது. எது எவ்வளோ பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு அதில் டேஞ்சர் இருக்கும். பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கிறது எல்லாமே. அது மாதிரி அதில் வந்து அந்த பெரிய கூட்டணியினால ஒரு சில சிக்கல்கள் அங்கே இருக்கிறது. இப்போ ஆக்சுவலாக அவங்க தாவேக்கா வெளியில் வந்தது வந்து அவங்க வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பாங்க. வேல்முருகன் அவர்களும் வந்து அந்த தைரியம் இருக்குது. ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு போயிட்டு இப்போ எல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஒரு எம்எல்ஏ அதுவும் இல்லையா அப்படின்ற மாதிரி விமர்சனம் வைப்பாங்க. இது என் கட்சி, நான் கீழே இருந்து வந்தேன், நான் ஜெயிக்கிறேன்னு தோக்குறேன், அதை தாண்டி எனக்கு வந்து ஒரு விஷயம் வந்து எனக்கு போகிற இடத்துல மரியாதை இல்லை, முக்கியத்துவம் இல்லை, நான் வந்து வெளியில் போயிடுவேன். அது வந்து ஒரு அரசியலில் வந்து என்ன சொன்னால் அது அது நல்ல அரசியலா, அது லாபமாக முடியுமா நஷ்டமான, பட் அந்த தைரியத்தை நான் பாராட்டுவேன். இப்போ திமுக கூட்டணியிலேருந்து ஒருத்தர் வெளியில் போயிருக்காரு. ஒரு காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து அதிமுக கூட்டணி வெளியில் போச்சு. அன்றைக்கி நம்ம என்ன சொன்னோன்னா போல்டு மூவ். நீங்கள் ஒரு அரசியலில் வந்துங்க சக்ஸஸ் தான் அரசியல் கிடையாது, ஃபெயிலியரும் அரசியல் தான். வெற்றி தோல்வி இப்படி போனால் தான் அது நிலையாக நிற்கும். வெறும் வெற்றின்னு போயின்னா கட்சியில் அது என்ன வேணும், மேலேருந்து பொத்துன்னு விழும்போது ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அதுதான் பிரச்சனை. நம்ம நிறைய நேரத்தில் பார்த்துருக்கோம். இப்போ வெஸ்ட் பெங்காலில் கம்யூனிஸ்ட் தோழர்கள் ஒரு 30 வருஷம் கோல் வச்சிய காலம், தொடர் வெற்றி, அதுக்கப்புறம் முடிஞ்சிச்சு, புல்லு பூண்டு கூட முளைக்காத மாதிரி ஒரு சூழல். குஜராத்தில் கூட நீங்கள் பாருங்கள், ஒரு நாள் பிஜேபி வந்து ஒன்றுமே இல்லாமல் போகும் குஜராத்தில். இப்போ மோடி இருக்கிறாங்க, அமித்ஷா இருக்கிறாங்க, அதை வச்சு ஓட்டுறாங்க. பட் இதற்கு உண்டான விலை இருக்குல்ல, அது பெருசாக இருக்கும். அது வந்து பெருசாக வரும். நீங்கள் வந்து ஒரு வாட்டி தோத்துட்டு ஒரு வாட்டி ஜெயிச்சு ஒரு வாட்டி தோற்று வந்துட்டிங்கன்னா அது ஒரு சீராக போயிட்டு, நீங்கள் அதீதமாக அது மேலே போகும்போது அங்கேருந்து விழும்போது ரொம்ப பாதாளத்தில் விழும். காங்கிரஸ் கட்சியினுடைய இன்னைக்கு பிரச்சனைக்காரனா அதான். அவங்க யூபிஏ 2 ஜெயிக்காமல் இருந்திருந்தாங்கன்னா அந்த பிரச்சனை கிடையாது. ஒரு வாட்டி தோற்றுருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் உஷாராக இருப்பாங்க. இந்த தொடர் வெற்றி எங்களை யாரும் கேட்க முடியாது, கொல்ல முடியாதுன்னு தான் இன்றைக்கி கடைசியில் இப்படி வந்து நிற்கிது காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைமை. இப்போ டிஎம்டிகே வந்து டிஎம்கே சைடில் ரொம்ப பெருசாக எஸ்டிமேட் பண்ணுறாங்களா? இப்போ அவங்களுக்கு 10 சீட்டு அதான் ஒதுக்க போகிறதா செய்திகள் வருது. உண்மையிலே அது உண்மைதானா? அவ்வளோ ஒர்த்தா டிஎம்டிகே? அந்த ஒர்த்தான்ற வார்த்தை பெரிய பஞ்சாயத்தாக இருக்குது. அதனால் அதுக்குள்ளே போகாமல் 10 சீட்டு என்பது இப்போ உதாரணத்துக்கு அமமுக முன்னேற்ற கழகத்துக்கு வந்து 12 சீட்டு ஒதுக்கப்பட்டதாக இன்னும் தகவல் வந்திருக்கு டெல்லியிலேருந்து. ஏன்னா அவங்க வந்து பாஜகவோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாங்க 12 சீட்டுன்னு. அந்த 12 சீட்டுன்னு கேட்கும்பொழுது மேபி அந்த நம்பர்ஸ் ஒரிஜினல் அப்படி வச்சுக்கணும். ஏன்னா ஒரு 2 நாளில் கன்ஃபார்ம் நம்பர்ஸ் வந்துடும். இப்போ 12 வந்து இன்றைக்கி தேதியில் பத்திரிகையில் இந்த செய்தி உண்மை அப்படின்ற அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது 5 விழுக்காடுக்கு மேலே வைத்திருக்கிற கட்சிக்கு அதிமுக பாஜக கூட்டணியில் 12 சீட்டு ஒதுக்கியிருக்காங்க. அந்த 12 என்ன கதைக்குன்னா கட்சி அங்கீகாரம் பெறுவதற்கும் தனி சின்னத்தில் நிற்கிறதுக்கும் வருகின்ற தேர்தலில் அது வந்து ஒரு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத அந்த 12 எடுத்துக்காட்டு. அப்போ இதை பார்க்கும்போது அது யதார்த்தம், அதில் வந்து ஒரு லாஜிக் இருக்குது, ஒரு 12 கொடுக்க ஒரு ரீசன் இருக்குது. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 17ன்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன கேட்டால் ஐயா மருத்துவர் ராமதாஸ் இல்லாமல் வெறும் அன்புமணி நிற்கும்போது அந்த 17 என்பது ஜாஸ்தி. மேபி அது வந்து ஒரு 14 13 அப்படி இருந்ததுன்னா இவங்களும் 5% கட்சி, அவங்களும் 5% கட்சி, ஆனால் 2 பேருக்கு சமம் அப்படின்ற மாதிரி கூட பார்க்கலாம். பட் பாட்டாளி மக்கள் கட்சியை முன்கூட்டியே வருது, அன்புமணி ராமதாஸ் அதிமுகவை தேடி வந்து பண்ணுறாரு போது அப்போ வரவங்களுக்கு சம்டைம்ஸ் ஒரு லீவேஜ் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க, இல்லை அந்த கூட்டணியை வந்து பாதுகாக்கணும் அப்படின்றதுனால கூட அந்த சீட்டுகள் கொடுத்துருப்பாங்க. இப்போ அதிமுகவில் வந்து இதுவரையிலும் இந்த 2 விஷயங்கள் சொல்லப்படுற அந்த நம்பர்ஸ் வந்து ஒரு யதார்த்தமாக இருக்குது. இந்த சைடு என்னன்னா போன வாட்டி கொடுத்ததை விட குறையுது. அப்போ 1% வச்சிருக்கிற கட்சியை 6 சீட்டு கொடுக்குறோம். அப்போ 2% தான் இவங்க திமுக பிரகாரம் பார்த்தா 12 சீட்டு வரும். அப்போது அதிமுக சைடில் வந்து பார்த்தா ஓரளவுக்கு மோர் ஜஸ்டிஃபைடு தென் டிஎம்கே. பட் டிஎம்கேல வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் கொடுக்குற சீட்டு கிடையாது, எம்எல்ஏ வின்னபிலிட்டி ஜாஸ்தி, கன்வர்ஷன் ஜாஸ்தி அப்படின்னு பழைய ட்ராக் ரெக்கார்ட் பார்க்கும்போது அது கரெக்டாக இருக்குது. அப்போ திமுக கூட்டணியில் போய் நின்னா எம்எல்ஏ ஆகிறதுக்கு சாத்தியக்கூறுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படி. அப்போ அதையும் கவனத்தில் எடுக்கும். இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து இந்த ஆப்ஷன்ஸில் எதுலேயுமே டிஎம்டிக்கே வராது. ஏன்னா 1/2% தான். பார்ட்டியாகவும் ஸ்ட்ராங்காக இல்லை, கொள்கையாகவும் உறுதியாக இருந்தது கிடையாது, நம்பகத்தன்மை உள்ள ஆளும் கிடையாது. அதனால தான் கொஸ்டின் வருது, ஏன் டிஎம்கே அவங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காங்க? பின்னாடி அவங்க வேற எதுவும் பிளான் வச்சுருக்காங்களா என்னங்க? சம்டைம்ஸ் வந்து பேனிக்கில் ஒரு பதட்டத்தில் நீங்கள் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவீங்க. அப்படி பதட்டத்தில் அவசரப்பட்டு ஒரு தப்பான முடிவு எடுத்தது தான்
தேசிய முற்போக்கு திராவிட கழகம். காங்கிரஸ் பண்ண குளறுபடியில என்ன பண்ணன்னு தெரியாம காங்கிரஸ் இல்ல, அந்த 3 நபர்கள் பிரவீன் சக்கரவர்த்தி, கிரீஷ் சோடங்கர், மாணிக்கம் தாக்கூர், அந்த கூட்டணியுடைய தலைவர் ஐயா KC வேணுகோபால். இந்த 4 பேர் 3 பேர் இங்க, ஒருத்தர் பக்கத்து ஸ்டேட்ல இருந்து இவங்க பண்ண வேலையில குளறுபடியில அன்வான்டா வந்து, அதாவது அந்த வியாபாரத்துல எவ்வளவு நஷ்டம்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்படி காங்கிரஸ்க்கு ஒரு 25 குறைச்சிருக்கலாம், தாவேகா வந்து இல்லை சீன்ல இல்லை காங்கிரஸ் வந்து இப்போ உன்னெல்லாம் நம்பிலாம் வர முடியாது, நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது, நீங்கள் வந்து தூய சக்தி தீய சக்தின்னு சொல்லிட்டு திமுகவை கிண்டல் பண்ணீங்க, நாங்கள் வந்து உங்கள் கூட கூட்டணி வைக்கோம், அப்படிலாம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தலைவர் யாருன்னா ஒருத்தர் இறங்கி அடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சிட்ருக்கோம். சரி, அப்போ நீங்கள் கேட்கலாம்ல, செல்வ பெருந்தகை சொன்னார், செல்வ பெருந்தகை என்ன சொன்னார்? இல்லைங்க அப்படிலாம் எதுவும் இல்லைங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க இப்படி தானே சொன்னாரு. செல்வ பெருந்தகை எதனா வாயை திறந்து ஒரு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவரா நடந்துக்கினாரா இந்த சீசன்ல? பாதி நேரம் அண்ணா அறிவாலயத்துல இருக்கிறது, ஒரு மீடியேட்டர் பர்சன் மாதிரியே தான். ஆமா, அப்படி இருக்கும்போது அதோட லாஸ் யாருக்கு? அப்போ இங்க ஒரு 3 சீட்டு, அதாவது 25 சீட்டு கொடுத்துருக்கலாம், தாவேகா இல்ல அப்படின்னா 25 சீட்டு காங்கிரஸ், அங்க ஒரு 3 மிச்சம், ஓகேங்களா? பிளஸ் டிஎம்டிகே உள்ளே வந்திருக்காது, அங்க ஒரு 8ஓ 10ஓ, கிட்டத்தட்ட இந்த இவங்களால பாதிப்பு 12 சீட்டு. யாரால? 12. கண்ணுக்கு தெரிஞ்சு இப்போ இவங்க உள்ள வந்துட்டு இப்போ சிபிஎம் சீட்டை கேட்குறாங்க, இல்லை மதுரையில் வந்துட்டு வேற ஒரு கட்சி சீட்டை கேட்குறாங்க, இல்லை விருதுநகரில் காங்கிரஸ் ஆசைப்பட்ட சீட்டை கேட்குறாங்க, இல்லை கடலூரில் போய் விசிகே ஆசைப்பட்ட சீட்டை கேட்குறாங்கன்னும் போது என்ன ஆகிடும்னா, அங்கே எத்தனை சீட்டு உள்ளடியில் காலி ஆகுது தெரியாது. இப்போ இங்கே ஒரு 12, அங்கே ஒரு 4 இல்லை ஒரு 5 உள்ளடியில் காலி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு ஆம்பூரில் பிரேமலதா விஜயகாந்த் போட்டியிடுவாங்கன்னு எதனா ஒரு கணக்கோ இல்லை ஒரு புரிதலோ இருந்ததா? சம்மந்தமே கிடையாது. அங்கே வந்து மனிதநேய மக்கள் கட்சியோ இல்லை எஸ்டிபிஐயோ இல்லை ஐஓஎம்எலோ யாரோ ஒரு அஸ்லாம் பாஷா பாயோ இல்லை வந்து உங்களுக்கு அங்கே இருக்கிற ஒரு யாரோ ஒருத்தர் நிறுத்தி, இல்லை ஒரு நிலோஃபர் மாதிரி ஒரு நேமில் இருக்கிற ஒரு லேடியோ இல்லை ஒரு ஜென்ஸையோ போட்டு சிறுபான்மையினர் சொந்தங்கள் வந்து அங்கே ஒரு வேட்பாளர் நிறுத்தினாங்க. அதில் போய்ட்டு மண்ணள்ளி டொயின் போட்டாச்சா கேட்டால் ஆம்பூர் பூர்வீகம் சுதீஷ் அவர்கள் போயிருக்கிறாரு, அங்கே போய் பார்த்து களத்தெல்லாம் ஸ்டடி பண்ணிக்கிறாரு. அன்இன்வைட்டட் கெஸ்டா உள்ள வந்து குளறுபடி அங்கே வில்வநாதன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ஆல்ரெடி சிட்டிங் எம்எல்ஏ டிஎம்கேல, அவருக்கு போச்சா இப்போ சீட்டு. இது மாதிரி இவங்களோட நேரடி பாதிப்புன்றது கிட்டத்தட்ட 12 சீட்டு அவங்களுக்கும் காங்கிரஸ்க்கு கூட கொடுத்தது. இது திமுகவுக்கு பாதிப்பு. திமுக கூட்டணிக்கு இவங்க உள்ள வர்றதுனால மற்ற சீட்டுகளை எடுக்கும் பொழுது இது இப்போ இதே ஒரு இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் இப்போ அமமுக வந்ததுனால பாதிப்பா கொள்ளாத அப்படின்னா என்ன பிரச்சனைனா, அமமுகவில் இப்போது அமமுக வேட்பாளர் எந்த இடத்துல அதிகமாக இருக்கிறாங்களோ அந்த சீட்டை அவங்க கேட்க போகிறாங்க, அவ்வளோ வாக்கு வங்கி ப்ரூவ் ஆனது, அந்த இடத்துல அதிமுக தோத்துது. அப்போ அந்த இடத்துல வந்துட்டு அங்கே வந்து பிஜேபி போய் அந்த சீட்டை கேட்க போகிறது கிடையாது, அமமுக இருக்கிற இடத்துல. மேபி தென்காசி மாவட்டத்தில் ஒரு சில இடத்துல அந்த இது வரலாம், பிஜேபியும் கேட்கும் அமமுக கேட்கும் அதிமுக, அங்கே அந்த சிக்கல் வரலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து சிவகங்கையில் அந்த சிக்கல் வரலாம். இந்த 3 மாவட்டம் எண்ணிக்கை அந்த பிரச்சனைகள் அழுத்தம் பார்த்தீங்கன்னா கம்மி. ஆனால் இங்கே வந்து அந்த அழுத்தம், அது ஏன் அங்கே அழுத்தம் கம்மினா அங்கே கட்சி கம்மி, 4 கட்சி தான். இன்னொன்று தினகரனோட நீடு எடப்பாடி இருந்தது, இங்கே வந்து டிஎம்டிகே நீடு பெருசாக கிடையாது, தேவையே கிடையாது, சுத்தமாக தேவை கிடையாது. ஆனால் ஈவா வேலு போன்றவர்கள், சேகர்பாபு போன்றவர்கள் அவர்களோட அந்த நட்பையும் அந்த இருமாப்பையும் காட்டிக்கிறதுக்கு அது வந்து நாடு அவங்களுக்கு ஒரு இவங்க இப்போ கம்யூனிஸ்ட் பார்ட்டியோ விசிகேவோ வந்து பிஜேபி எதிர்ப்புல கடுமையா இருக்கிறதுனாலே பாதிக்கப்பட்ட மாதிரி ஒரு உணர்வு. அவங்க வேற யாரும் எங்கேயும் போக மாட்டாங்க, இங்கேதான் இருந்தா. நீங்க அவ்வளோலாம் அரசியல்லாம் விளக்கம் சொல்லவே வேணாம். நாட்டில் அக்கிரமம், நாட்டில் அநியாயம், பாசிச பாஜக வரக்கூடாது, எடு ஜாட்டியத்தை அடிச்சுக்கும், தன்னைத்தானே ஆங்கிலத்தில் அதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு, எனக்கு மறந்து போச்சு, தன்னைத்தானே தாக்கிக்கிறது, தன்னைத்தானே அழிச்சிக்கிறது, தன்னைத்தானே தியாகம் செய்யறது, தன்னைத்தானே அர்ப்பணிப்பது, அந்த வேலை தான் அங்கே நடக்குது. இன்னொன்று, சிபிஎம்முக்கும் சிபிஐக்கும் குறைச்ச ஒரு சீட்டு ஜனநாயகத்துக்கு எதிரானது. அதையே நான் இங்கே பகிரங்கமாக பதிப்பேன். என்ன காரணம்னா, மக்கள் பிரச்சனை எல்லாத்துலையும் ஒரு இஷ்யூ நீங்க சொல்லுங்க, கூட்டணியில் இருந்தாலும் சரி அட்லீஸ்ட் ஒரு கருத்துன்னு சொல்லுவாங்க. இல்லை, இப்போ நிறைய பிரச்சனைக்கு அவங்க தான் ஸ்ட்ரீட்ல, ஈவன் எதிர்கட்சி பண்ணாத போராட்டத்துக்குலாம் அவங்க தான் நிறைய. ஆமாங்க, அப்படிப்பட்ட கட்சிக்கு வந்துட்டு பிரேமலதா விஜயகாந்தால சீட்டு குறையுதுன்னும் போது ஒரு பத்திரிகையாளரா நான் அதை விமர்சனம் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், நான் பத்திரிகையாளனே கிடையாது. என்ன பண்ணாங்க இவங்க? யார் சீட் எடுத்து யாருக்கு கொடுக்குறீங்கன்னு இருக்குது. ஒருவேளை விசிகே சீட் எடுத்து கம்யூனிஸ்டுக்கோ, கம்யூனிஸ்ட் சீட் எடுத்து விசிகேக்கோ கொடுத்தா, அதாவது விசிகேவாச்சு வந்துட்டு இந்த மேல்பாதி பிரச்சனையாகட்டும், இல்லை வந்து உங்களுக்கு வேங்கை வயல் பிரச்சனையாகட்டும், அதுலலாம் வந்து ஒரு நிலைப்பாடு எடுக்கலை, அவங்க வந்து அமைதியாக இருந்தாங்க. பட்டு இவங்களை வந்து நீங்கள் எப்படி கடந்து போவீங்க? எல்லா விஷயத்துலையுமே அது ஒரு பிரச்சனை தானே. அது
கூட்டணிக்கு ரொம்ப விசுவாசமா இருந்ததுனாலே கம்யூனிஸ்டோ விசிகாவோ பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு இந்த விஷயத்த புரிஞ்சுக்கலாம். இல்லை விசுவாசம்னா கிலோ எவ்வளோன்னு தானே போகுது. விசுவாசம் இப்போ அதிமுகல அதிகமான விசுவாசின்னு ஒரு காலத்தில் பேசப்பட்டவர் யாரு? ஐயா ஓ பன்னீர்செல்வம். இப்போ அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கும் அவருக்கும் பஞ்சாயத்து ரைட்டா? அப்போ அது அவர் வந்து அது தனிப்பட்ட பிரச்சனை. நீங்கள் தலைமையாக வரணுமா இல்லை நான் தலைமையாக வரணுன்றதான் பிரச்சனை. அப்போ எடப்பாடி பழனிசாமி வீழ்த்த முடியலன்றதுனால அதிமுக இன்னைக்கு மோசமான கட்சி, அது விளங்காது, அது தோற்று போயிடும், அது முஞ்சி போயிடும்னு சொல்கிறீங்களே, இது என்ன விதமான விசுவாசம்? அதனால் அந்த விசுவாசம் அந்த பேச்சுன்றதெல்லாம் வந்து அது வந்து உங்களுக்கு அது வந்து அரசியலில் பேசலாமே தவிர்த்து இப்போ ரெகுலர் அரசியல்வாதி எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. ஒரு சாதாரண அரசியல் தலைவர், அரசியல் தலைவர் இல்லை அரசியல்வாதி. அரசியல் தலைவர்னா இப்போ வேல்முருகன் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாரு, புரியுதுங்களா? அதே மாதிரி வந்து ஒரு காலத்தில் அமமுக வந்து ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்க. இப்போ சசிகலா அவர்கள் அதிமுக எதிர்த்து ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. அதே நேரத்தில் திமுக எதிர்ப்பு ஒரு நிலைப்பாடு எடுக்கு, அது வேற. அவங்களே செல்ஃபாக எடுத்து ஆமாம் செல்ஃபாக எடுத்துக்கிறாங்க. அதாவது சண்டைக்காரங்க காலில் விழுத விட சாட்சிக்காரன் காலில் விழலான்னு. இவங்க எப்படின்னா சண்டைக்காரன் காலில் விழுந்துட்டவங்க, சாட்சிக்காரன் காலில் விழுந்துட்டவங்க, வேலை யாருன்னா இருக்கிறீங்களா காலில் விழுறவங்க அப்படின்ற மாதிரி அரசியல்வாதி. அதனால் அது வந்து நம்ம வந்து இதில் எனக்கு என்னென்னா மக்கள் பிரச்சனை எதுவுமே பேசாத கட்சிகள், ஐயா ஓபிஎஸ் ஆகட்டும் இல்லை அம்மையார் சசிகலா அவர்கள் ஆகட்டும் அறிக்கை தான் விட்டுருக்காங்க. அதேமாதிரி இவர் ஐயா ராமதாஸும் சரி, கடைசியாக ஒரு வருஷமா 1.5 வருஷமா அவர் என்ன அரசியல் பண்ணாருன்னா அன்புமணி ராமதாஸ் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. தன்னுடைய சொந்த மகன் அவரை எதிர்த்து அரசியல் பண்றாரு. அதை தாண்டி ஒரு பெரிய அரசியல் பண்ணியிருக்கணும் ஐயா. ஆட்டோமேட்டிக்காக அன்புமணி வந்து irrelevant-ஆ மேபி ஒருவேளை இவர் கையெழுத்தை போட்டு இவர் யாருன்னா ஒருத்தர் ஆரம்பிச்சு பண்ணியிருந்தாருன்னா அவர் நடந்திருக்கும். பட் அங்கே என்ன பிரச்சனைனா ஜிகே மணி தான் முடிவுகள்லாம் எடுக்கிறாரு. ஐயா என்ன நினைக்கிறாரோ அதை செயல்படுறாரு. ஜிகே மணி திமுகவோட ஃப்ரெண்ட் ஆகிறாரு. அப்போ திமுகவுக்கு எதிராக எடுக்கணும்னா அதிமுகவோட சேரணும். ஆனால் ஜிகே மணி திமுகவோட நட்புல இருக்கிறாரு. அவங்க கூட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் நல்லா இருக்கு. அப்படி இருக்கணும் போது ராக்கெட் இந்த பக்கமாக விட்டா ராக்கெட் இப்படிக்காக தான் போகுது. அதான் அங்கே பிரச்சனை ஆயிடுச்சு ஐயாவுக்கு. அதனால் இது வந்து போக போக நாட்கள் போக போக பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் ஜாஸ்தியாகும். இந்த 5 முனை போட்டின்னு வரும்போது 5000 ஓட்டில் 3000 ஓட்டில் 7000 ஓட்டில் நிறைய பேர் ஜெயிப்பாங்க, நிறைய பேர் தோப்பாங்க. ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்கள் விரிவாக பேசுனீங்க. ரொம்ப நன்றி.